वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादैग्मसरसीर्गभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारम् श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीया दयादरङ्गानुजराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्पवन्तामवैजयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्त्वविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातगा विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्मगस्ते पद्मावति नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते। सहस्रदलपद्मगस्ते कोटिचन्द्रनिबाणने पद्मभद्रविशालाक्षी पद्मावति नमोऽस्तुते। नक्रश्रवणनक्षत्रे कृतोद्वाहमहोत्सवे कृपया भागिनपद्मे दुत्भक्तिबलिदाण्ड्रमे इंदिरे हेमवर्णाभे त्वां वन्दे परमात्मिकां भवसागरमग्नं मां रक्ष रक्ष मगेश्वरी। कल्याणपुरवासिन्यै नारायण्यै श्रियै नमः। श्रुतिस्रुतिप्रगीतायै देवदेवै च मङ्गलं श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणयां कमलामिमान्यां गोदामनन्यचरणशरणं प्रपद्ये। அல்லினாட்டாமரமேலாரணங்கள் நின் துணைவி மல்லிநாடாண்டமடமையில் மெல்லியலாள் அயர்குலவேந்தனாகத்தாள் தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு நீளாதுங்கஸ்தனகிரிதடி சுத்தமத்போத்தி கிருஷ்ணம் பாராத்வம்சம் ஸ்ருதி சதசரசித்தமத்யாபயந்தி யோகச்சிஷ்டாயாம் சஜனிகளிதம் யாபலாத் கிருத்ய புங்கே கோதாதசேனமிதமிதம் பூயே வாஸ்து பூயः அன்னவைகள் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கிடவர்க்கு இன்னவிதி என்ற எம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வெய்யர் புகழ் வில்லிபுத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தம் நீயுரைத்த தையுறதுங்கட்பாமாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்னியே அசாத்தியதாதக சுவாமின்னதாத்யம் தபகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்கார்யம் சாதய பிரபு. அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போர் வந்து தலைப்பெய்தோம் கிங்கிணிவாச் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறச் சிறுதே எம்மேல் விழியாவோம் திங்களும் ஆதித்தனம் எழுந்தார் போல் அங்கனிரண்டெங்கொண்டெங்கள் மேல் நோக்கிதியேள் இங்கமேச்சாவம் எழுந்தேலோரம்பாவாய். இன்றைய அனுசந்தான பாசனம். நேற்றைய தினம் நாம் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லன்றடே மின் அங்கமேல் போதருகின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிரதம் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக வல்ல நீ போதா உனக்கென்ன வேறுடையே எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தன்னைக்குள் வல்லானை கொன்றானே மாற்றானே மாற்றடிக்க வல்லானே மாயனைப் பாடேலோரெம்பாவாய் என்ற பாசுரத்துக்கு வியாக்கியானம் ஆரம்பித்தோம் நேற்றுக்கு. ஸோ இந்த எல்லே இளங்கிளிகே என்ற பாசுரம் 4000 திவ்ய பிரபந்தங்களில் கோதை பிராட்டியின் பிரபந்தம் சிறந்தது.
இந்த அதிலும் இந்த திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் 4 திவ்ய பிரபந்தங்கிறது முதல்ல மிகவும் பிராட்டியோட பிரபந்தம் சிறந்தது. அதில் திருப்பாவை மிகவும் உயர்ந்தது. அதிலும் இந்த பாட்டு திருப்பாவையிலே இந்த பாட்டு மிகவும் உயர்ந்தது. அதனால் இதில் நானே தான் ஆயிடுக என்பது மிகவும் சாலச் சிறந்தது என்று வியாக்கியாதாக்கள் ரொம்ப உரையாசிரியர்கள் ரொம்ப விசேஷமாக அனுபவிச்சிருக்கா இந்த நானே தான் ஆயிடுக இந்த பாசுரத்தை. இது திருப்பாவையிலும் திருப்பாவை இப்பாசுரம் நானே தான் ஆயிடுக என்பது மிகவும் சாரமாக உள்ள இந்த பாசுரம். இந்த பாசுரத்திலே அங்கே சக தோழிகள்லாம் இருக்கா இல்லையா, ஒருத்தர் பரிகாசம் பண்ணிப்பா இல்லையா. நம்ம சாதாரணமாக இப்போ இருக்கிற நாட்கள்லேயே முந்தைய நாட்களுக்கும் இப்போ இருக்கிற நாட்களுக்கும் நிறையா வித்தியாசங்கள்லாம் பார்க்கலாம். முந்தைய நாட்களில் கூப்பிடுறது எல்லாரும் வாடா போடா வாடி அந்த மாதிரிலாம் கூப்பிடுறது. இப்போ பார்த்தா பல விதமான அதெல்லாம் மாறிப்போச்சு இல்லையா. அதனால் எப்படிலாம் கூப்பிட்றான்னு நம்ம அதை ஒருத்தராக ஒரு பேராக சொல்லி நம்ம வர்ணிக்க வேண்டாம். அதனால் எல்லாம் மாறிடுது. அப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி பழகுவதால், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால, தோழர்களாக இருக்கிறதுனால அவள் ஒருத்தர் பரிகாச சொல்லால் சொல்லக்கூடியது. அதே மாதிரி தான் இங்கே ஆண்டாளம் என்ன சொல்லான்னு கேட்டால், எல்லே இளங்கிளியே இலேன்னு இது பரிகாச சொல். சோழ நாட்டில் டே எலே அதெல்லாம் சொல்கிற மாதிரி இங்கே எல்லைங்கிறாளாம். உறங்கும் பெண் உறங்குற பெண் இவாளுக்கெல்லாம் ஒரு சுவாதீனமானபடியால் அவர்கள் அவ்வாறு அழைத்தார்கள். அதனால் வெளியில் இருக்கிறவெல்லாம் சேர்ந்து உள்ளே இருக்கிறவளை அப்படி கூப்பிட்டுருக்கா. இன்னும் ரொம்ப பரிச்சயமானவர்கள், சுவாதீனமானவர்கள், ரொம்ப வேண்டியவர்கள். இவருடைய தூக்கத்தை பார்த்து இன்னும் உறங்குகிறாளே என்று ஆச்சரியத்தையும் காட்டுகிறார்கள். அதனால் தூங்கின்னு இருக்காளே, அதனால் இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் இவளுக்கு எழுந்துக்கலேன்னு. இளங்கிளியே எல்லே இளங்கிளியே முன் பாசுரத்தில் சங்கொடு சக்கரம் என்று சேர்ந்து பாடினார்கள். அதனால் எல்லாரும் சேர்ந்து சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையம் பங்கைய கண்டானை பாடேலோரம்பாவாய் என்று கடைசி பாசுரத்தில் முன் பாசுரத்தில் அப்படி சங்கர சக்கரத்தம் என்று எல்லாரும் சேர்ந்து பாடினார்கள். இங்கு இருக்கும் பெண்ணும் அவ்வாறே பாடினாள். அதனால் அவளது கானரசத்தில் மோகம் கொண்ட பெண்கள் இங்கு எல்லே இளங்களையே என்று கூறுகின்றனர். அதனால் அப்படிப்பட்ட பெண் இவள். கானம் என்பது அனைவர மனத்தையும் கவரும். ஒரு பாட்டு பாடுறதுன்னு கேட்டால் நிறைய பாட்டெலாம் கேட்குறோம் இல்லையா. எந்த விதமான இசையாக இருந்தாலும் சரி, அந்த கானம் என்பது எல்லாருடைய மனதை கவரும். அதனால தான் பார்த்தா இந்த மியூசிக் சீசனில் பார்த்தா அத்தனை பேர் எல்லாரும் பாட்டெல்லாம் பாடுறான். கச்சேரிகள்லாம் நடக்கிறது, பக்கத்தில் இருந்தாலும் சபா இருந்தாலும் எல்லாரையும் கவர்றது. இப்போ லேட்டஸ்ட்டாக அதோட பசிக்கு உணவு இல்லாத போது சிறு வயிற்றுக்கு மீயப்படும்னு சொல்லுவா இல்லையா. அதனால் அப்படி இல்லாமல் இப்போ சபாக்களில் பார்த்தா நிறையா கச்சேரிகள் நடக்கிறது. உடனே அதற்கு தகுந்த மாதிரி வயிற்றுக்கும் அங்கே ஈயப்படும் என்று கேன்டீன்லாம் ரொம்ப பார்த்தா நிறையா இடத்துல பார்க்குறோம் இல்லையா. இப்போ மீடியாக்களில் பார்க்குறோம். கச்சேரிகள் எவ்வளோ கூட்டம் இருக்கோ அவ்வளோ கூட்டங்கள் அந்த கேன்டீன்லையும் இருக்குங்கிறது எல்லாரும் காமிக்கிறார். ஏன்னா அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிறது இல்லை. அதனால் இந்த கேன்டீன்கள்லாம் எப்பயாவது ஒரு சமயத்தில் தான் வரும். எல்லாம் ஒன்று சேர இப்போ கச்சேரிகள்லாம் எல்லாம் ஒன்று சேர ஒரே சமயத்தில் மார்கழி மாதத்தில் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு சுவையான சாப்பாடெல்லாம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பா இல்லையா. அதுக்கோசரம் ஒரு கூட்டம் அங்கே. அதனால் இங்கு சங்கொடு சக்கரம் என்று சேர்ந்து பாடினார்கள். இங்கு இருக்கும் பெண்ணும் அந்த மாதிரி. ஏன்னா கானம் என்பது எல்லாருடைய மனத்தை கவரும். ஒருவர் பாடினால் அதன் இனிமையான சுவை செல்லும் பசுவையும் அழும் குழந்தையும் படமெடுத்து ஆடும் பாம்பையும் என்ன கிருஷ்ணனோட புல்லாங்குழல் இசையை சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறார். அதனால் அப்படி இனிமையாக பாடும்போது அங்கே போயிட்டே இருக்கிற பசு இருக்கும் இல்லையா, பசு அப்புறம் அழும் குழந்தையெல்லாம் அழுதா அப்படியே நின்றுடும் அந்த சத்தத்தை கேட்டு. படமெடுத்து ஆடும் பாம்பு தன்வயப்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான அது கானம் என்பது அப்படி ஒரு இனிமையானது. ஒரு சமயம் நாரதர் என்ன பண்ணுறான்னு கேட்டால், எம்பெருமானை சேவிக்க ஸ்ரீவைகுண்டம் போனாராம். நாரதர் ஸ்ரீவைகுண்டத்தில் போய் எம்பெருமான பெருமாளை சேவிக்கலான்னு போனார். அங்கே காணும் அவரை தேடுறார். உடனே பெருமாளை காணணுன்னு தேடுறாருங்க. எல்லா இடத்துலையும் போகிறார். எங்கெல்லாம் போகிறாருன்னா சூரிய மண்டலம், திருப்பார்கடல் முதலிய இடங்களில் அவர் இருக்கிற இடம் கேட்டால் அங்கே சூரிய மண்டலத்தில் போய் தேடுறார். திருப்பார்கடலை போய் படுத்துட்டு பாருங்க, அங்கே போய் பார்க்குறார். எங்கேயும் காணும். பிறகு வானத்தில் அப்படியே சஞ்சாரம் பண்ணி தேடிண்டே வரும்போது பார்த்தா ஆயர்பாடியில் கண்ணனை பார்த்தாராம். அங்கே ஆயர்பாடியில் பார்த்தா கண்ணன் உட்காந்துருக்கான். அதற்கு காரணம் கண்ணனிடம் நீ இங்கே காரணம் கேட்குறாரா. நீ மாட்டில் ஸ்ரீவைகுண்டத்தை விட்டுட்டு இப்படி வந்துட்டு திருப்பார்கடலில் போய் தேடினேன், சூரிய மண்டலத்தில் போய் தேடினேன், உன்னை காணோம்,
என்ன காரணம் இங்கே வந்து உட்காந்துக்கே வாழ உட்காந்துக்கேன்னு கேட்டபோது அங்கே கேட்ட பக்தர்களான ஆயர்கள் என்னை பற்றி பாடல்கள்லாம் பாடினார்கள். இங்கே திருப்பாய் பாசுரங்கள்லாம் பாடும்போது அவெல்லாம் பாடுறா இல்லையா, அப்படி முன்பாசுரத்தில் சங்கோடதக்கரம் ஏந்தும் தடக்கையம் பங்கைய கண்டானை பாடேலோரம்பாவா என்பது போல இவெல்லாம் பாசுரங்கள்லாம் பாட்டெல்லாம் பாடுறா. அந்த பாட்டு வந்து என்னை உட்கார விடலை. அங்கே ஸ்ரீவைகுண்டத்திலேயோ எங்கேயோ திருப்பார்கடலில் எங்கே இருந்தாலும் என்னை உட்கார விடலை, அதை இழுத்துன்னு வந்துடுத்து. அப்படிப்பட்ட கானரசம் அது. ஆக என் விஷயமாக பாடல்கள் எங்கெல்லாம் ஒழிக்கிறதோ அங்கே நான் இருப்பேன். அதனால் கண்ணன் சொல்லாலும் கிருஷ்ணன் சொல்லாலும் எங்கெல்லாம் என்னோட நாமம் அங்கெல்லாம் இருக்கோ, அதனால தான் நம்ம பகவன் நாம சப்தங்கள் எங்கே இருக்கவோ அங்கே பகவான் இருப்பாங்கிறது இதெல்லாம் காண்பிக்கிறார், கிருஷ்ணனே காண்பிக்கிறார். ரெண்டு ஆண்டாளும் சொல்லலாம் திருப்பாவையில். அதனால் நான் இருப்பேன்னு சொல்லணும். அதனால் எங்கெல்லாம் பாட்டெல்லாம் இருக்கோ பகவன் நாம சங்கீர்த்தனம் இருக்கோ, அதனால் எந்த விதமான நாமாக்களாக இருந்தாலும், சகஸ்ரநாமம் சொன்னாலும் சரி, வேதங்கள் சொன்னாலும் சரி, திருப்பாவை பாடல்கள் பாடினாலும் சரி, எப்படிப்பட்ட பாசுரங்களாக இருந்தாலும் அங்கே நான் இருப்பேன்னு சொல்லணும். அதனால் அப்படி ஓடி வந்துட்டான் நாரதர் தேடின்னு இருக்கும்போது. அதனால் எல்லே இளங்கிளியே இளங்கிளியேன்னு உண்மையில் செடி கொடிகள் கூட கானரசத்தை கண்டு காய்களையும் பழங்களையும் உண்டு பண்ணுமாம். ஏன்னா பார்த்தா நம்ம ஊரில் வில்லேஜிலலாம் பார்க்கும்போது நிறைய ரோடு ஓரத்தில் தென்னை மரங்கள், நிறைய மரங்கள்லாம் இருக்கும். அப்புறம் ஒரு தென்னந்தோப்பெல்லாம் இருக்கும். பார்த்தா உள்ளுக்குள்ளே இருக்கிற மரத்தில் ஜாஸ்தி காய்க்காது. ரோடு ஓரத்தில் இருக்கிற மரத்துக்கெல்லாம் பார்த்தா அந்த மரத்தில் நிறையா தேங்காயெல்லாம் காய்ச்சிருக்கும், நிறையா பழங்கள்லாம் பழுத்திருக்கும். அந்த மாதிரி காரணம் என்னன்னு கேட்டால் அந்த சப்தங்களை கேட்டு அவைகள்லாம் உண்டு பண்ணுறதாம், அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால் உண்மையில் வந்து செடிகொடிகள் கூட கானரசத்தை கேட்டு, அப்படி கானரசத்தெல்லாம் கேட்டு அந்த ஆழ்வார் பாசுரத்தில், பெரியாழ்வார் பாசுரத்தில் எல்லாத்தையும் கவனிக்கலாம். கிருஷ்ணனோட புல்லாங்குழலில் அப்படி வளைஞ்சி வந்து அப்படி கேட்கறதாம். அப்படி பாசுரங்கள்லாம் பாடியிருக்கார் பெரியாழ்வார். அப்படி வாடிய பயிரும் செழிப்பை கதிர் தருகின்றனவாம். அதனால் அந்த பாட்டு சத்தெல்லாம் கேட்டோடனே அந்த வாடி இருக்கிற பயிரெல்லாம் என்ன பண்ணோம், செழிப்படைந்து கதிர் தருகின்றன. வாழை மரங்கள்லாம் பார்த்தா சீக்கிரத்தில் குலை தள்ளுமா. வாழை மரம்லாம் பார்த்தா அந்த சப்தத்தை கேட்டு சீக்கிரமாக குலை தள்ளும். ஸ்ரீரங்கத்தில் சந்திர புஷ்கரணி கரையில் இருக்கும் புன்னை மரம், ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விருட்சம் என்னன்னு கேட்டால் புன்னை மரம். அந்த வைகுண்ட லோகத்தில் இருக்கும் புன்னை மரத்தை விட செழிப்பாக அமைந்திருக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட கானரசத்தெல்லாம் அங்கே கேட்கறதுனால அங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற புன்னை மரம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கும் புன்னை மரத்தை விட, ஏன்னா இது பூலோக வைகுண்டம் இல்லையா, அதனால் அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும், செழிப்பாக அமைந்திருக்கிறது. காரணம் என்ன, ஸ்ரீரங்கத்தில் ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்தியான திருவாய்மொழி பிரபந்தம் இங்கு கானத்துடன் பாடுகிறாள். இப்போ அரையர் சேவைன்னு சொல்லிட்டு பகல் 10 10 பார்க்குறோம் இல்லையா, அவள்லாம் கையில் தாளங்கள்லாம் வச்சு அரையர்கள்லாம் அப்படி டான்ஸ் ஆடின திவ்ய பிரபந்தங்கள்லாம் இசை பாடுவார்கள் இல்லையா. அதனால் அப்படி பாட்டெல்லாம் கேட்டு இருக்கிறதுனால சிறந்த கானரசத்தை பாடுகின்றன. அதனால் அங்கே இருக்கிற மரம் வந்து குளிர்ச்சி பெற்று மேன்மேலும் வளர்ந்து விலகிறது. அப்படி ரொம்ப செழிப்பாக இருக்காம் அங்கே இருக்கிற புன்னை மரம். கோலச்சுரு சங்கை மாயன் செவ்வாயில் குணம் வினவும் சீலத்தனன் தென் திருமல்லினாடி செங்கடல் மேல் மாலைத்தொட தன் அரங்கற்கு எம்மது புடைய சோலைக்கிளி என்று ஆண்டாளையே சோலைக்கிளி என்று சொல்வது உண்டு. அப்படிப்பட்டவள் ஆண்டாள். அதனால சோலைக்கிளி என்று சொல்வது உண்டு ஆண்டாளையே. அதனால் தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விழிப்புற்ற கிளிமொழியால் காரணமாய் என்றார் ஆழ்வார். ஆழ்வார் சொல்லும்போது தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விழிப்புற்ற கிளிமொழியால், அதனால் எங்கே எல்லே இளங்கிளியே சொல்லா இல்லையா ஆண்டாள். அதனால் சீதையை கிளிக்கு ஒப்பாக சொன்னார். மதுரமாகவும் இன்பமாகவும் பேசுபவள். அதனால் மதுரம் ரொம்ப மதுரமாக இருக்கும், பேசும்போதே ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் சொல்லுவோம் இல்லையா, ஸ்வீட் வாய்ஸ் எல்லாம் சொல்லுவோம் பாருங்க. அப்படி பேசும்போது இன்பமாகவும் பேசுபவள் சீதை. அவள் காரணமாக ராவணன் முதல்வர்களை சம்ஹாரித்தான். அப்படிப்பட்ட அந்த கிளிமொழியால் அந்த சீதையோட அந்த மதுரமானவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கக்கூடிய பேசுபவளால் சீதை அதனால் கேட்டு கேட்டு என்னாச்சுன்னு கேட்டால் அவன் வந்து ராமன் வந்து ராவணன் முதலியவர்களை வென்றான் என்று வியாக்கியாதாக்கள் ரொம்ப விசேஷமாக அனுபவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அதனால் இங்கே உள்ள படுத்துன்னு இருக்கிறவளை பார்த்து, ஏ பெண்ணே நீயும் கிளிமொழியாள், அதனால் நீ வந்து எப்படிப்பட்டவள் கேட்டால் சீதையை ஒப்பானவள், அப்படிப்பட்ட கிளிமொழியாள். அதனால் இனிமையாக பேசுபவர்கள், ரம்யமாக பேசுபவள், மதுரமாக பேசுபவள். அதனால் நீயும் கிளிமொழியாள். அதனால் உன் காரணமாக கண்ணன் பிரசன்னமாக எங்களுக்கு அருள் புரிவான். அதனால் உன்னோட கண்ணன் வந்து சேர்ந்திருப்பான். உன்னோட பேச்சை கேட்கணும்னு அவன் ஓடி வந்தான். ராமன் எப்படி சம்ஹாரம் பண்ணானோ ராவணன் முதலானவர்களை சீதையோட கிளிமொழியினால், அந்த மாதிரி உன்னோட கிளிமொழியினால் கண்ணன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் பிரசன்னமாக எங்களுக்கும் அருள் புரிவான்.
அதற்காக உங்களிடம் வந்தோம், நீ தூங்காமல் எழுந்திருன்னு கூப்பிடலாம். அதனால எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ. இளங்கிளியன்னு இவளை கிளி என்றாள். கிளின்னு சொல்லத்திற்கு சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை சொல்லுவோம் இல்லையா. கிளிப்பிள்ளைலாம் கிளியெல்லாம் என்ன பண்ணும், சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. கிளியை கூண்டில் வைப்பா. காரணம் என்னென்னா அதனுடைய மதுரமான வார்த்தையை கேட்கும் ஆசையினால். ஸ்ரீரங்கத்தில் கிளி பார்த்தா சொல்லுவது ஒன்றும் இல்லை, ரங்காரங்கான்னு கூப்பிடுமா. அதனால் அந்த கிளியை கூண்டில் வச்ச உடனே அது ரம்யமான, அவள் வீட்டில் என்ன பேசுகிறதோ அது திருப்பி சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை இல்லையா. அதனால் அவள் வீட்டில் என்னெல்லாம் பேச்சு கேட்குறதோ, சத்தம் கேட்குறதோ, கானாரசம் கேட்குறதோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த கிளியம் வந்து திரும்பி சொல்லும். அதனால் கூண்டில் வச்சு அதோட ரம்யமான குரல் கிளியோட குரல் மாதிரி கேட்கணுங்கிறதுக்கோசரம் அதனுடைய மதுரமான வார்த்தை, பேசுகிற வார்த்தையெல்லாம் கேட்பதற்கோகம் அப்படி வைக்கிறாளாம். ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா ரங்காரங்கான்னு சொல்லும் அங்கே இருக்கிற கிளியெல்லாம். அதனால் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் கூட்டில் இருந்து கிளி அப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும் சொல்கிறார் இல்லையா. நாச்சியார் திருமொழியில் கூட்டில் இருக்கிற கிளியெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டால் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுமா. அதனால் இன்னமுதம் மூட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே, பெண்ணே நீ பாடுவதில் பேசுவதிலும் கிளிக்கு ஒப்பானவள். அதனால் இங்கே இளங்கிளியன்னு சொல்லலாம். இன்னும் உறங்குதையோ, முன்பாட்டில் எழுப்பப்படும் பெண்ணை நானாதா நாவுடையா என்று ரோஷத்துடன் திட்டினாள். அப்படி திட்டுறா இல்லையா. வெசவுன்னு சொல்லுவோம் இல்லையா. வெசறதுன்னா அந்த மாதிரி வாயில் வார்த்தைகள்லாம் சில வெசவுகள்லாம் இருக்கும், அப்படியெல்லாம் வெசவுகள். அதனால் ஒரு அவளோட இருக்கக்கூடிய பரிச்சயத்தினால, அதனால் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்னால அங்கே இருக்கிற பெண்ணெல்லாம் அப்படி சொல்லியிருக்கான். அதனால் ரோஷத்தோடு சொன்னால் தான் சில பேருக்கு புரியும். உரைக்கும் சொல்லுவான் இல்லையா. உனக்கு ரோஷம் வந்துடுது ஜாஸ்தின்னு அப்படி வந்து சொன்னால் தான் உரைக்கணும் அவளுக்கு. அதனால் அதன் பின்னும் தூங்குகின்ற என்னை கோபத்துடன் கூப்பிடாமல் இளங்கலையே என்கிறீர்களே சொல்லலாம். அதனால் அப்படி இருந்து கூட நான் தூங்கின்னு இருக்கேன். இருந்தாலும் தூங்குகின்ற என்னை கோபத்துடன் கூப்பிடாமல், அவளெல்லாம் கூப்பிட்ட மாதிரி என்னை கோபத்தோடு கூப்பிடல, இளங்கிளியேன்னு ரொம்ப சாஃப்டாக கூப்பிடல. எழுப்புகின்ற பெண்கள் நோன்புக்காக நியமத்துடன் இருக்கிறார்கள். ஏன்னா இப்போ பார்த்தா சில நோன்புகள்லாம் இருக்கும்போது கண்ட வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது இல்லையா. முதல்ல வையத்து வாழ்விகள் பாசுரத்தில் சொல்லுவோம். அதனால் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் நாங்கள்லாம் பேச மாட்டோம். ஏன்னா நாங்கள்லாம் கிருஷ்ணனோட நோன்பிற்காக நியமமாக இருக்கிறோம். பார்த்தா சபரிமலைக்கு போகிறவாள்லாம் பார்த்தா மற்ற சமயத்தில் இருக்கிறத விட அந்த சபரிமலைக்கு போகும்போது அந்த 45 நாள் விரதங்கள்லாம் விரதங்கள்லாம் இருக்கா இல்லையா. அப்போ அவளோட அனுஷ்டானத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படி கிருஷ்ணனுடைய சேர்க்கையால் நாங்கள் நியமத்துடன் இருக்கிறோம். நாமும் கிருஷ்ணனுடைய சேர்க்கையால் உடம்பு புசு புசு என்றும் வாய் சிவந்தும் குறி அழியாது இருக்கின்றோம் என்று நம்மை இவர்கள் நிந்திக்கின்றனர் என்று. அதனால் மௌனமாக இருந்தாள். இதனால் தூங்குகிறாள் என்று நினைத்து இன்னும் உறங்குதியோ என்றாலும். அதனால் இவாள் என்ன நினைக்கிறா, நாமும் கிருஷ்ணனோட சேர்க்கையினால் உடம்பு புசு புசுன்னு வளர்ந்துருக்கு, வாய் சிவந்திருக்கு, குறி அழியாது இருக்கு என்று நம்மை இவர்கள் நிந்திக்கிறார்கள். அதனால் மௌனமாக இருந்தாலும் இதனால் தூங்குகின்றாள் என்று நினைத்து இன்னும் உறங்குதியோ என்கிறார்கள். அதனால் இன்னும் உறங்குதியோ, பெண்ணே உனக்கு தற்சமயம் கிருஷ்ணனுடன் சேர்க்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தூக்கம் வருவது நியமம் இல்லை. அதனால் அந்த உள்ள இருக்கிற பெண்ணை பார்த்து சொல்லலாம், நீ கிருஷ்ணனோட சேர்ந்து இருக்கியோ சேர்ந்து இல்லாமல் இருக்கியோ, அவனோட சேர்ந்து எப்படி அனுபவிச்சுருக்கியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நீ காலங்காலத்தால் தூங்குறது இது கரெக்ட் கிடையாது. அதனால் தூங்குவது நியமம் இல்லை. நியமம்னா மார்னிங்கில் எழுந்திருக்கணும் இல்லையா. காலங்காலத்தால் தூங்கக்கூடாது. அவன் உன்னுடன் சேர்ந்து இருக்கும்போது உன்னை தூங்க விட மாட்டான். அதனால் நீ கிருஷ்ணன் சேர்ந்து இருக்கான், நீ தூங்குறேன்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணனோட சேர்ந்து இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அவன் உன்னோட சேர்ந்து இருந்தாலும் அவனை தூங்க விட மாட்டான். அதனால் அவன் அருகில் இருக்கும்போது தூங்க முடியாது. அதனால் அவன் இருக்கும்போது நீ தூங்க முடியாது. கங்குலம் பகலும் கண்துயல் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணன்றே தளரும். நம்மாழ்வாரோட திருவரங்கத்து எம்பெருமானை பற்றி பாசுரம். அதனால் ஆழ்வார் பாட்டில் வந்து என்னன்னு கேட்டால் அப்படி கங்கோட சக்கரம் கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும். கங்குலும் பகலும் ராத்திரி பகலால் அப்படி கண்ணன் இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு தூக்கம் வராது, அவன் தூங்க விட மாட்டான். அதனால் தூங்குறதெல்லாம் நடக்காது, தூங்காமல் இருக்க நீ. அதனால் கண்ணன் அங்கே தான் இருக்கான் இல்லையா. அதனால் படுத்துருக்கேங்கிறது பாசாங்கெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதையோ சில்லன்றடையேன். இவ்வாறு உள்ளே இருக்கும் இவளை வெளியில் இருக்கிறவெல்லாம் பலவாறு கூறியதும் அதை தாங்க முடியலை. ஏன்னா அதெல்லாம் சொல்ல இல்லையா. அப்படியெல்லாம் படுத்துருக்கு, தூங்காமல் ஆக்ட்லாம் பண்ணுறே.
புசு புசுன்னு இருக்கு, வாயெல்லாம் சிவந்திருக்கு, அப்படிலாம் நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லா இல்லையா. அதனால சில்லன்றடையேன்னு அவர்கள் மீது எரிந்து விடுகிறாள். தாங்க முடியல, உள்ள படுத்து நிற்கிறோம். திரும்பி சில பேரெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தா, சில காரியங்கள்லாம் பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்லியிருந்தா அவள் திரும்பி பதிலுக்கு என்ன சொல்லுவாள், சில்லுன்னு விழுவாள், எரிஞ்சு விழுவாள், சத்தமாக பேசுவாள் இல்லையா. சில ஆற்றெல்லாம் நடக்கும் இல்லையா. அப்படிலாம் பார்த்தா ஒருத்தர் மாமியார் மருமகள் சண்டைகள்லாம் நிறையா பார்த்துட்டே இருக்கும். மாமியார் ஏதோ சொல்லிகிட்டே இருப்பாள், நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி தருவாள், மருமகள் கேட்க மாட்டாத. ஏன்னா திரும்பி உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணுவா இல்லையா. எப்படி சில்லுன்ற சத்தமாக பேசுவாள், அப்படிலாம் நிறையா பார்த்துன்னு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கலைன்னா கூட அந்த மாதிரி நிறையா பட்டிமன்றங்கள்லாம் நிறையா வைக்கிறா பாருங்க. டிவி ஷோலாம் நிறையா பார்க்குறோம். அதனால் பார்த்து அதுலேருந்து நிறையா பேர் அந்த மாதிரிலாம் இருக்கணுமோன்னு நினச்சின்னு கூட பண்ணுற கூட காலமாக இருக்குது இப்படிலாம். அதனால் பலவாறு தாங்க முடியாமல் சில்லென்று அவர்கள் மீது எரிந்து விழுகிறாள். அதில் தூக்கத்தை விட்டு எழுந்திரு என்று இவர்கள் கூறியதற்கு பொறுக்க முடியாது கோபத்திற்கு காரணம் என்றாள் இவள். அதனால் தூக்கத்தை விட்டு எழுந்திரு என்று இவர்கள் சொன்னதுக்கு என்னன்னு கேட்டால், பொறுக்க முடியாதபடி கோபத்திற்கு காரணம் என்றாள் இவள். அதனால் என் மேலே கோபம், உண்மையிலே தூங்கலை, அதனால் நான் உண்மையில தூங்கலை, கிருஷ்ணானுபவம் மேலிட்டு ஆனந்த பரவசமாக இருக்கிறாள். அதனால் அதற்கு தடங்கலாக உள்ளது இவர்களோட பேச்சு. அதனால் இவளுக்கு என்னாச்சுன்னு கேட்டால், இவெல்லாம் தோணன்னு பேசினா சில பேர் தான் அதை பாட்டுக்கெல்லாம் கேட்டுருப்பான், சில பேர் ஏதோ கிளாஸ் எல்லாம் எடுத்துருப்பான், சில பேர்லாம் வந்து நடுவில் உட்காந்து தோணன்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு உபன்யாசம் நடக்குது, கச்சேரி நடக்குதுன்னு எத்தனையோ பேர் அதை வந்து ரசித்து கேட்டுருப்பா. நடுவில் 4 பேர் உட்காந்து ஏதோ பேசிட்டுருப்பா, தோணன்னு பேசுவான்னு சொல்லுவான் இல்லையா. அதனால் அப்படி இவெல்லாம் உள்ளே வந்து கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கா. இவெல்லாம் வாசலில் வந்து ஏதோ சில்லன்றடையமின் நங்கைமையர் போதருகின்றேன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கான். அதனால் இவளோட பேச்சு வந்து கிருஷ்ணானுபவம் பண்ணுறதற்கு தடையாக இருப்பதால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, மேலிட்டு ஆனந்த பரவசமாக இருக்கிறாவ. அதனால் அதற்கு தடங்களாக உள்ளது இவர்களோட பேச்சு. அதனால் சில்லன் அடையமின் நங்கைமீர் போதருகின்றேன். நங்கைமீர்னா இப்படி சொன்னோடனே வெளியில் உள்ளவர்களுக்கு கோபம் வந்து விடுமோ என்று எண்ணி மரியாதை காட்ட நங்கைமீர் என்று சொல்கிறா இல்லையா. உள்ள படுத்துனுக்கு முதல்ல எரிஞ்சு விடுறா. வெளியில் இருக்கிறவளை பார்த்து எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நீங்கள்லாம் தோணன்னு பேசிட்டு கேளுன்னு. அப்புறம் உடனே நினச்சி பார்க்குறேன், சரி அவள்லாம் ஏதாவது தப்பாக நினச்சுட்ட போகிறாளே அப்படின்னு எண்ணி மரியாதை காட்டுவதற்காக நங்கைமீர் போதருகின்றேன்னு அதன் அர்த்தம் பூர்ணர்களேன்னு அர்த்தமாம். அப்படிப்பட்ட பூர்ணர்கள் நீங்களாம் நிறைந்தவர்கள். அதனால் ஒரு நொடி பொழுதும் எம்பெருமான் நினைக்கவில்லை என்றால் அந்த க்ஷணம் பலவித அனர்த்தத்திற்கு காரணமாகும் என்று உள்ளபடியால் எப்பொழுதுமே பகவானிடத்தில் ஈடுபட்டு பூர்ணத்துவம் அடைந்தவர்கள். அதனால் நீங்களாம் எப்படின்னு கேட்டால் எப்போதுமே பகவானோட இருக்கு, ஒரு நிமிஷம் கூட பகவானை நினைக்காம இல்லாமல் இருந்ததே கிடையாது. அதனால் அந்த க்ஷணம் அப்படி யாராவது நினைக்காம இருந்தாலும் அந்த க்ஷணம் வந்து பகவானை நினைக்காம இருக்கக்கூடிய க்ஷணம் வந்து பலவிதமான அனர்த்தத்திற்கு காரணமாகும். அதனால் பலவித கஷ்டங்களுக்கெல்லாம் ஆளாக நேரிடும். அதனால் அப்படி நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் உள்ளபடியால் எப்பொழுதுமே பகவானிடம் ஈடுபட்டு பூர்ணத்துவம் அடைவர்கள். அதனால் நங்கைமீர் போதருகின்றேன், உங்களுடைய சங்கோட சக்கரம் ஏந்தும் என்ற பாட்டை கேட்டு பரவசமாகிட்டேன். உள்ள படுத்துட்டு இருக்குவா. நீங்கள்லாம் பாடுற பாட்டு என் காதில் அப்படியே ஒலிச்சுட்டே இருக்குது. அப்படிப்பட்ட பாட்டெலாம் நீங்கள் பாடி நிற்க. சங்கோட சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானை பாடணும். அதில் பாட்டு கேட்டு நான் பரவசமாகி நீங்கள் பாடுற பாட்டில் லயிச்சு போயிட்டு அதனால் தாமதமாச்சு, வெளியில் வரத்துக்கு தாமதமாச்சு, இதை வந்துட்டேன்னு சொல்லலாம். பரவாயில்ல, பதில் சொல்கிறாவ. அதனால் போதருகின்றேன் இதோ வரேன். அதுக்கு காரணம் பலவித காரணம். நீங்கள்லாம் வந்து அப்படிப்பட்ட பகவானிடத்தில் ஈடுபட்டு பூர்ணத்துவம் உடையவர்கள். அதனால் நங்கைமீர்கள் கோபப்படாதீங்கோ. நான் வரதுக்கு காரணம், லேட்டாக வரதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், நீங்கள் பாடுற பாட்டுனால நான் வந்து மயங்கி போயிட்டேன். அதனால் என்னோடய பாட்டில் நீங்கள் பாடுற பாட்டு காதில் ஒழிச்சுட்டே இருக்கிறதுனால பரவசம் ஆகிட்டேன். அதனால் வரத்துக்கு லேட்டாச்சு, இதோ வந்துட்டேங்கிறாளாம். வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், குற்றத்தை செய்துவிட்டு அதனால் உண்டான பழியை எங்கள் தலையில் சுமக்கும்படி செய்து நான் அதை செய்யவில்லை என்று திறமையால் பேசும் சக்தி உள்ளவள். சொல்லாள். உள்ள பார்த்து குற்றம்லாம் பண்ணிட்டோம், அதனால் உண்டான பழியை வந்து சில பேரெல்லாம் தாம் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடம், அதான் சொல்லுவாள் பழமொழிலாம். அதனால் குற்றத்தை செஞ்சுட்டு அதனால் உண்டான பழியை எங்கள் தலையில் சுமத்தும்படி செய்து நான் அதை செய்யவில்லை என்று திறமையாக பேசும் சக்தி உள்ளவள் நீ. அதனால் பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார். அப்படி கிருஷ்ணன் வந்து அவளை சேர்ந்து எல்லாம் பண்ணணும்னு கேட்டால் என்ன பண்ணுவான்னு கேட்டால், பசங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தீமைகள்லாம் பண்ணுவாள், விளையாடலாம், அப்படி குறும்புகள்லாம் பண்ணுவாள். கடைசியில் வந்து கிருஷ்ணன் தலையில் முடியும் இல்லையா. அதனால் ஆயர்பாடியில் மற்ற குழந்தைகள் குற்றம் செய்வார்கள்.
அதை கேட்டால் நாங்கள் என்ன செய்தோம், கண்ணன் தானே செய்தோம், வெண்ணெல்லாம் திருடுவா, எல்லாரும் சேர்ந்து தான் வெண்ணை திருட போவா, பல விதமான குற்றங்கள்லாம் மாடு மேய்க்கும் போதும். அப்படி அந்த பசங்களை போய் ஏண்டா பசங்களா அப்படிலாம் பண்ணேன்னு கேட்டால் நாங்கள்லாம் பண்ணலை, அதெல்லாம் பண்ணது கிருஷ்ணன் சொல்லுவோம். அதனால் அவன் மேலே போட்டு விடுவாங்க. அதனால் அந்த மாதிரி இவாள்லாம் வல்லேவன் கட்டுரைகள் பண்டேவன் வாயிரதம். கட்டுரைன்னு பல அர்த்தங்களை கொண்ட சொல். ஒரு கட்டுரை எழுதுறதுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்லாம் பார்த்தா ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு அந்த காலத்தில் எக்ஸாம்லாம் வந்து சொல்லுவோம் இல்லையா, ஒரு கட்டுரை எழுதணும். கட்டுரைன்னு பல வார்த்தைகள் அர்த்தங்கள்லாம் கொண்டு ஒரு பெரிய சம்மரி மாதிரி இருக்கும். இந்த விஷயம் முன்பே பிற சொல்ல தெரிந்திருக்கும். கட்டாத, கட்டெல்லாம் கட்டாதுன்னு சொல்லுவா இல்லையா, அதனால கட்டு கதை விடாதுன்னு சொல்லுவோம். அதனால நாங்கள்லாம் முன்பே பிற சொல்ல கேட்டிருக்கோம், இப்பொழுது உன் மூலமாகவும் அறிந்திருக்கிறோம். அதனால நீ சொல்றது இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும், இருந்தாலும் நீ உன் மூலமாகவும் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அதனால அப்படியெல்லாம் இல்லை. வல்லீர்கள் நீங்களே, உள்ளே இருக்கும் பெண்கள் கூறுவது, பெண்களை நீங்கள் இது மாதிரி நினைக்க வேண்டாம், அப்படிலாம் நினைக்காதீங்கோ, நான் அப்படிலாம் கிடையாது. அனுபவக் கடலில் இருக்கிறாள் இந்த பெண். அதனால கிருஷ்ணானுபவத்தில் ஆழ்ந்திருக்கிறாள் இந்த பெண். எனவே நமது பேச்சு இவளுக்கு அசகசியமாக இருக்கிறது என்றெண்ணி சந்தோஷப்பட வேண்டும். அதனால் அதை விட்டுட்டு கொடுமையாக பேசுவதால் நீங்களே வல்லீர்கள் அப்படி சொல்லலாம். அவெல்லாம் பார்த்து அப்படி இவெல்லாம் கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கா, ஆழ்ந்திருக்கிறாள் இந்த பெண். எனவே நமது பேச்சு இவளுக்கு அசகாசியமாக இருக்கிறது, அதனால் என்றெண்ணி சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு கொடுமையான பேசுவதால் நீங்களே வல்லீர்கள், நீங்கள்லாம் வல்லவர்கள், அதனால் என்னை எல்லே என்று நினைத்தீர்கள், அதனால் சாதாரணமாக என்னை வந்து நிந்தித்தீர்கள், என்ன விளையாட்டா அப்படியெல்லாம் கேலிலாம் பண்ணீர்கள், அதனால் கிளியே என்று பரிகசித்தீர்கள். அதனால் சொல்லலாம், நீ கிளியேன்னு கூப்பிட்ற, எல்லேன்னு கூப்பிட்ற, எல்லேன்னு கூப்பிட்ற, அதனால் கடுமையான பேச்சு உங்களுடையது, நான் அப்படிலாம் பேசுகிறேன். 2 பேருக்கும் கான்வர்சேஷன் நடக்குது, நீ ரொம்ப சாமர்த்தியசாலி, கடையெல்லாம் விடாதுன்னு சொல்ல, நான் அப்படிலாம் இல்லை. அதனால் இதெல்லாம் பார்த்தா நீங்கள்லாம் வந்து என்னை பலவார நிந்தனையெல்லாம் பண்ணு, இலையனு கூட்டு கிளின்னு கூட்டு அப்படிலாம், அதெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து அப்படிலாம், அதனால் என்று கடுமையான பேச்சு உங்களுடையது, நான் அப்படியெல்லாம் பேசலை, நான் சாஃப்டாக தான் பேசுகிறேன். வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக. அதனால் நானே தான் ஆயிடுகன்னா திருப்பாவையில் இது மிகவும் சாரமான விஷயமாகும். ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்னா தான் இருக்க வேண்டிய நிலையை காட்டுகிறது. ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு காட்டுறதான். அடக்கம் என்பது உயர்ந்த குணம். ஒரு அடக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் எல்லாருக்கும் பொருந்தும். அடக்கமாக இருக்கிறது எல்லாருக்கும் பொருந்தும். பிறர் நம்மை காரணம் இருந்தோ இல்லாமலோ நிந்தித்தாலோ அதை ஏற்றுக்கொள்பவன் தான் மனிதத்தன்மை பெற்றவன். அதனால் உள்ளே இருக்கிறவளை பார்த்து இவாளா நிந்தனை பண்ணான்னு சொல்லுறது ஏற்றுன்னு இருக்கா இல்லையா. அதனால் இங்கே வந்து இதை விஷயத்தை ரொம்ப விசேஷமாக அனுபவிக்கிறாங்க. பிறர் நம்மை காரணம் இல்லாமல் இருந்தோ இல்லை காரணத்தோடு இருந்தோ நம்ம நிந்தித்தாலோ அதை ஏற்றுக்கொள்பவன் தான் வந்து மனிதத்தன்மை. பரவாயில்ல, அவள் தான் சொல்லிட்டு போகிறான்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் காதில் விழுந்தும் விழாமல் போவோம். அப்படி மனிதத்தன்மை பெற்றவன். ஒரு பாகவதர் என்ன பண்ணுறான்னு கேட்டால், கடூரமான சொல்லை சொன்னால் அதை கேட்டு வணக்கத்துடன் பொறுமையுடன் பேசுவது தான் வைஷ்ணவன். ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருக்கணும்னு கேட்டால், ஒரு பாகவதர் பாகவதர்லாம் இருக்கா இல்லையா, அதனால் கடூரமான சொன்னாலும் கூட அதை கேட்டு வணக்கத்துடன் சரி அவாலாம் பெரியவா எதை சொல்ல நம்மளாம் காதால் கேட்டுக்கலாம் சொல்லிட்டு பேசுவது தான், பொறுமையோடு இருப்பதுதான் ஸ்ரீ வைஷ்ணவனோட தன்மை. இல்லாத குற்றத்தை சுமத்தினால் இல்லை என்று சொல்லாமல் அங்கீகரிக்க வேண்டும். உனக்கு மேலே குற்றமே கிடையாது இல்லையா, அதனால் குற்றமே இல்லாமல் இருக்கும்போது அது சொன்னாலும் நீ அங்கீகரிக்க வேண்டும். என்ன போய் நான் ஒன்றுமே பண்ணலை, என்ன போய் குற்றம் சொல்லலை அப்படிலாம் எதிர்த்து பேசக்கூடாது. ஏன்னா அது நீ பண்ணலை, அது ஒன்றை அஃபெக்டே பண்ணாது இல்லையா. நீ அந்த மாதிரி இருந்தால் தான் ஒன்று அஃபெக்ட் பண்ணும். உன்னை யாராவது ஒரு குற்றம் சொன்னான்னு அந்த குற்றம் நீ செஞ்சிருந்து என்ன அது ஒன்று அஃபெக்ட் பண்ணும். இல்லைன்னு காதால் கேட்டு அப்படியே வாய முடின்னு போயிட்டே இருக்கலாம். அதனால் இல்லாத குற்றத்தை சுமத்தினால்னா இல்லை என்று சொல்லாமல் அங்கீகரிக்க வேண்டும். அதனால் குற்றம் செய்யாவிடனும் குற்றவாளி என்று சொன்னால் அங்கீகரிக்க வேண்டும். அதனால் குற்றம் செய்யலைன்னா கூட உன்னை குற்றவாளின்னு சொன்னாக அங்கீகரிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்து விட்டால் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சில சமயங்கள்லாம் பார்த்தா ஏதோ மிஸ்டேக்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் பண்ணிடுவார். அப்புறம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருந்தால் கூட அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக க்ஷமாபணம் செய்து கொள்ள வேண்டும். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் க்ஷமாபணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நானேதான் ஆயிடுக. இந்த பாசுரத்தில் நானேதான் ஆயிடுகன்னு என்பது சாரமான விஷயம். இதில் பாகவத பிராதான்யமும் விசிஷ்டாத்வைதமும் காட்டப்படுகிறது. அதாவது பிரகலாதன் தன்னை எம்பெருமானாகவே நினைத்து அவனே நான் என்று சொன்னான். அதனால் பிரகலாதன் என்ன பண்ணான், தன்னை எம்பெருமானாக பெருமாளாக நினைத்து அவனே நான் என்று சொன்னானாம். அதனால் நானேதான் ஆயிடுக. அதனால்
உலகத்தில் வந்து அபராதம் செய்தவன் எவரும் கிடையாது. அதனால் உலகத்தில் மிஸ்டேக்ஸ் பண்ணாதவன் யாருமே கிடையாது இல்லையா? அபராதம் செய்யாதவன் யாருமே இல்லை. இது அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம். சீதா பிராட்டின்னு நகச்சிஸ் நாபராத்யதி என்றால் ராமனை விட்டு பிரிந்து இருப்பது என்னுடைய பாவம் என்றாள். அதனால் சீதா பிராட்டின்னு சொல்லான்னு கேட்டால் நான் ராமனை விட்டு பிரிந்து இருக்கிறது என்னோட பாவம், அது ஒத்துக்கிறார். அதனால் அப்படி ஆளவந்தார் என்னன்னு கேட்டால் ஆளவந்தார் நான் ஒவ்வொரு பாவத்தையும் 1000 முறை செய்திருக்கிறேன். அதனால் ஆளவந்தார் என்ன சொல்லான்னு கேட்டால் நான் ஒரு பாவத்தையும் 1000 முறை செஞ்சுருக்கேன். இம்மாதிரி செய்யப்படாத பாவங்கள் சாஸ்திரங்கள் இல்லவே இல்லை. நான் இந்த மாதிரி சாஸ்திரங்களில் இந்த மாதிரி பாவங்களே இருக்காது. ஒரு லிஸ்ட்டில் எடுத்துன்னு வந்தால் அத்தனை பாவம் நான் பண்ணியிருக்கேன். அதனால் இதை ஆழ்வார்களும் பாவமே செய்து பாவியானேன்னு சொல்லார் இல்லையா? பாசுரங்களில் சொல்லும்போது ஆழ்வார் அனுபவம் வந்து பாவமே செய்து பாவியானேன், நான் பாவங்கள்லாம் செஞ்சு பாவியாக போயிட்டேன். அதனால் ஒத்துக்கிறாள். இப்படி பாவம் செய்துள்ள போதிலும் ஒப்புக்கொள்ளாதவர் சில பேர்லாம் பாவங்கள்லாம் செஞ்சால் கூட நான் பாவம்லாம் செய்யலே ஒப்புக்கொள்ளாதவர் சில பேர் இருக்கா இல்லையா? நான் செய்யவில்லை என்று மறுத்து விடுவார்கள். அதனால் பாவம் செய்தவன் முதலில் இசையாவிடனும் பல துன்புறுத்தலின் பேரில் ஒப்புக்கொள்வான். சில பேர்லாம் பாவங்கள்லாம் செஞ்சால் கூட அதனால் இசையாவிடன் ஒத்துக்க மாட்டேன்னா கூட சில பேர் பல துன்புறுத்தல்லாம் பேரில் ஒப்புக்கொள்வான். தன்னிடம் குற்றம் இல்லாவிடனும் நான் குற்றவாளி என்று சொல்லுபவன் உயர்ந்தவன். அதனால் தன்னிடம் குற்றம் இல்லைன்னா கூட நான் குற்றவாளி சொல்லுபவன் உயர்ந்தவன். நானேதான் ஆயிடுகன்னு அப்புறம் மேலே அங்கீகரித்த பிறகும் மேன்மேலும் குற்றம் சாட்டினாலும் கோபமற்றவன். அதனால் நான் குற்றவாளின்னு ஒத்துண்டாச்சு, அதுக்கு மேலேயும் திருப்பி அவன் மேலே குற்றத்தை சுமத்தினே இருந்தாலும் அதனால் கோபமற்றவன். அது இல்லை, அவன்கிட்ட அந்த மாதிரி குணங்கள் கிடையாது. ஒரு சமயம் என்ன பண்ணான்னு கேட்டால் பரதன் சபையை கூட்டினான். பரதன் கூப்பிட்றான், சபையில் எல்லாரையும் கூப்பிட்றான். எதுக்கோசரம் கேட்டால் ராமனே காட்டுக்கு போனான், காட்டுக்கு சென்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால சபையில் எல்லாரையும் கூப்பிட்டு ராமன், ஏன்னா இவன் இல்லாத போது ராமன் காட்டுக்கு போயிட்டான் இல்லையா, தெரிஞ்சுக்கணும். அதனால் ராமன் காடு செல்வதற்கு காரணம் யார் என்று தீர்மானிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணானாம். அவையில் உள்ள சிலர் கூனிதான், சில பேர்லாம் ஒருத்தர் அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறான். அவையில் உள்ளவாள்லாம் சொல்லலாம் கூனிதான் காரணம் என்றார்கள். கூனி கலகம் செய்தாலும் கைகை ஏன் அவன் பேச்சை கேட்டாள். அதனால் அடுத்தவா சொல்ல கூனிதான் கலகம் பண்ணா, அதை ஒருத்தர் சொன்னோடனே இன்னொருத்தர் பேச்சை கேட்கறதுங்கிறது எதுக்கு இருக்குது? கேட்கக்கூடாது இல்லையா? அதனால் நல்லதாக இருந்தால் கேட்கணும், கெட்டதாக இருந்தால் கேட்கக்கூடாது. கூனி சொன்னான்னா உடனே கைகை ஏதை கேட்கணும். அதனால் கைகை தான் காரணங்கிறாளாம். சிலர் கைகை பேச்சை கேட்ட தசரதன், ஏன்னா கைகை தான் சொல்கிறா, கூனி சொல்கிறா, கூனி பேச்சை கைகையை கேட்டா, கைகையை கேட்டவுடனே தசரதனே அதை கேட்கணும், போய் ராமனை காட்டுக்கு போக சொல்லணும். அதனால் தசரத தான் காரணம். பல பேர் பல விதமாக விவாதங்களாக நடக்கிறது. சிலர் பார்த்தா ராமன் தான் காரணம். என்ன, எனக்கு 14 வயது நிரம்பி விட்டது, அவன் மித்ரனுக்கு சமானம். அதனால் அவன் 14 வயது நிரம்பி விட்டது, மித்ரனுக்கு சமானம். ராமன் தசரதை பார்த்து எனக்கு ஏற்பட்ட பாகத்தை நான் ஆட்சி செய்கிறேன். அதனால் ராமன் என்ன சொல்லியிருக்கணும், தசரதன் காட்டுக்கு போக சொன்னால் நான் போக முடியாது. அதனால் நான் எனக்கு ஏற்பட்ட பாகத்தை நான் என்கிட்ட கொடுத்தேன்னு நான் என்னோட தனியாக ஆட்சி பண்ணிக்கிறேன். பரதனுடைய பங்கை அவனிடம் கூட எனக்குள்ள ஷேர் என்கிட்ட கொடுத்துரு, பங்கு பிரிவினைலாம் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம் ராமன் இல்லையா? இந்த அரசாட்சியில் இதில் எனக்குள்ள பாகத்தை என்கிட்ட கொடுத்துட்டு நான் என் வேலையை பார்த்துன்னு போகிறேன், நான் அரசாட்சியெல்லாம் பண்ணிக்கிறேன், பரதனுக்கு உண்டது பரதன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதனால் உனக்கு கொடுக்க சம்மதம் இல்லைன்னு என்னை காட்டுக்கு அனுப்ப என்ன உண்டுன்னு கேட்டிருக்கலாம் ராமன். அதனால் ரொம்ப நல்ல பிள்ளையாக ஆயிட்டானே அவன். அதனால் அப்படிப்பட்ட ராமன் நல்ல பிள்ளையாக ஆயிட்டு இன்றைக்கி அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் ராமன் தான் காரணம். முதல்ல இந்த மாதிரி கேட்டிருக்கலாம் இல்லையா? அதனால் இருந்திருக்கலாம். அதனால் ராமன் தான் காரணம் பலவாறு டிஸ்கஷன்லாம் நடக்கிறது. இதெல்லாம் கேட்குறான். அதனால் கேட்டோடனே பரதன் என்ன நடுவர் இல்லை, அப்போ பட்டிமன்றம் நடக்கிறது. இந்த சைடு 4 பேர் 5 பேர் பேசுவா, அந்த பேர் 4 பேர் 5 பேர் பேசுவா. கடைசியில் அந்த நடுவர் தீர்ப்பு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி பரதன் எல்லாரையும் கூப்பிட்டு ஒருத்தராக சொல்ல கேட்குறான். எல்லாரும் அவளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்ல கேட்டோடனே கடைசியில் பரதன் பேச ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் கேட்டோடனே பரதன் எழுந்து நின்று கூனி கைகேயி அரசன், ஏன்னா அப்பா தசரதன் சொல்லலை, ராஜா, எல்லாம் எல்லாருக்கும் தசரதன் இல்லையா? அதனால் டாப் இல்லையா? அதனால் எல்லாருக்கும் சேர்ந்து, அதனால் தகப்பனாராக மாத்திரம் இல்லாமல் தசரத சக்கரவர்த்தி சொல்லுவாங்க. அதனால் அரசன் ராமன் இவர்களின் எவருடைய குற்றம் அன்று, இவாளோட குற்றம். நீங்கள் சொன்ன விஷயங்கள் அத்தனை பேரும் ஒன்றா சொல்லின்னு வரு, இந்த குற்றங்கள் இவாளுடையதே கிடையாது. காரணம், நான் கைகை வயிற்றில் பிறக்காமல் இருந்தால் இது ஏற்படுவதற்கு வழியே இல்லை. நான் கைகை வயிற்றில் பிறந்தேன், அதனால் நான் கைகை வயிற்றில் பிறக்கலைன்னா இந்த மாதிரி ஏற்படுவதற்கு வழியே இல்லை என்று தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டானாம். அதனால் இதற்கு எல்லாம் காரணம் கேட்டால் நான் தான். ஸ்ரீராமபிரானம் தான் காடு சென்றதும் நம்முடைய விதி தாயான கைகேயி, தந்தை தசரதன் இவர்கள் இதற்கு காரணம் என்றும்,
லக்ஷ்மணனை பார்த்து என்ன சொல்றான்னு கேட்டால் ராமன் சொல்றார், நான் காடு சென்றோடனே இது காரணம் என்னன்னு கேட்டால் நம்முடைய விதி, தாயான கைகையோ இல்லை தந்தை தசரதனோ இவாளோட காரணம் இது கிடையாது. அதனால் லக்ஷ்மணனை பார்த்து இவாளெல்லாம் தாய் தந்தை பெயரில் கோபத்தை காட்டுவதாக இருந்தால் என்ன பயன்? அதனால் லக்ஷ்மணனுக்கு எப்போதும் கோபம் வரும் இல்லையா? உடனே கோபத்தோட இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் தாயாக இருக்கட்டும், கைகை தான் காரணம், தசரதான் காரணம் சொல்லி கோபத்தை காட்டுறானான். அதனால கோபத்தை காட்டுறதுலாம் என்ன பயன்? நதியில் பெருகின்ற தண்ணீர் ருசியோடு இல்லை என்பதற்காக நதியாக காரணம். ஒரு நதி போகிறது, ஒரு நதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் ரொம்ப ருசியாக இல்லை, டேஸ்ட்டாக இல்லை. இப்போ கிணத்துல இருக்குது, வீட்டில் கிணறுலாம் இருக்குன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிணத்துல இருக்கிற ஜலம் இதுவாக இருந்தாலும் காரணம் என்னன்னு கேட்டால் இது நதியாக காரணம், இதை உணர்வாயாக என்று சொல்லலாம். அப்படி பரதன் சொல்கிற மாதிரி பரதன் தான் காரணம் என்று சொல்கிறானாம். அதனால் இந்த பாட்டில் பாகவத அபச்சாரம் அடியோடு விளக்க வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட பாகவத அபச்சாரம் அடியோடு விளக்க வேண்டும். அவர்களிடம் குற்றம் செய்தால் அவர்களுடைய பாவம் நமக்கும் வந்துவிடும். அப்படி அபச்சாரம் பண்ணோன்னே அவர்கள் பேரில் நம்ம குற்றம்லாம் சுமத்தினால அந்த குற்றம் எல்லாம் பாவங்கள்லாம் நமக்கும் வந்து சேரும். அதனால அப்படி நானே தான் ஆயுடுக ஒல்லை நீ போதா உனக்கென்ன வேறுடையே. அதனால ஒல்லை நீ போதாய், உள்ளிருக்கும் பெண் நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லலாம் என்று ஒப்புக்கொண்டும் வெளியில் வரல. அதனால உள்ள படுத்துன்னு இருக்கிறவ நான் தான் குற்றம் சொல்லி வெளியில் வரல. அதனால சேலை ஆபரணங்கள் இவைகளால் அலங்காரம் செய்வதில் ஈடுபட்டாள். அதனால இதெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்க ஆரம்பித்தான். பாகவதர்களுடைய குழாம் புகுந்து எம்பெருமானை சேவிப்புதான் உயர்ந்தது. பாகவதர்களுடைய குழாங்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானை சேவிப்புதான் உயர்ந்தது. அதனால எங்கள் கோஷ்டியில் சீக்கிரம் வந்துவிடு என்று கூட்டுன்னு இருக்கலாம். அதனால ஒல்லை நீ போதா உனக்கென்ன வேறுடையே. உள்ளே இருப்பவர்களெல்லாம் எல்லாரும் போந்தாரோ. வெளியில் வரத்துக்கு முன்னாடி கேட்குற எல்லாரும் வந்தாச்சா? மீட்டிங்க்கு வரும்போது சில பேரெல்லாம் வரும்போது பெரிய மீட்டிங்லாம் ஆஃபீஸில் பெரிய மீட்டிங்லாம் நடக்கிறது. அவள் செக்ரட்டரிஸை பார்த்து அந்த சேர்மனோ யாரோ மேனேஜிங் டைரக்டர் எல்லாரையும் கூட்டு வந்தாள். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் வருவா இல்லையா? வந்துட்டாள்னா எல்லாரும் கேட்பா, எல்லாரும் வந்தாச்சா பாரு செக் பண்ணு அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி இவ உள்ளே இருப்பவள் எல்லாரும் போந்தாரோ போந்தன்னைக்குள் போந்தாரோ என்று கேட்டாள். இவளுக்கு அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா வெட்கம் ஏற்பட்டு விட்டது. அதனால் சொன்னோடனே வெட்கமாயிடுத்தான். எப்படின்னு கேட்டால் இந்த பெண் லௌகீகமான ஆபரணங்களில் ஆசை உள்ளவள். அதனால் இவன் நிறையா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு லௌகீகமான ஆபரணங்கள்லாம் போட்டுருக்கா போல இருக்குது. அதனால் என்ன டைம் வாங்கிறதுக்கோசரம் கேட்குறான்னு நினச்சிட்டு என்ன கருதி விட்டீர்களே, அனைவரும் வரவில்லை என்று எண்ணி வருவதற்கு தாமதித்தேன் என்றாள். அதனால் அப்படி தாமதம் பண்ணிட்டு லௌகீகமான இதிலெல்லாம் ஆசை உள்ளவள். அதனால் வல்லீர்கள் அதனால் எல்லாரும் போந்தாரோ போந்தண்ணிக்குள் நீ எங்களை கோஷ்டியில் சேர். அதனால் நீ கவுண்ட் பண்ணி வேணா பாரு, எல்லாரும் வந்துட்டாளா வல்லையான்னு பாரு. பாகவதர்கள் அனைவரையும் பாரு, பாரு கவுண்ட் பண்ணு. எல்லாரும் வந்துட்டாரா? நீ பார்க்காம உள்ள உட்காந்து கேட்டுருக்கு. எல்லாரும் போந்தாரோ போந்தன்னைக்குள். அதனால கையால் தொட்டு வணங்கு. அவள் எல்லாரையும் கவுண்ட் பண்ணுன்னு அர்த்தம்னா அவளெல்லாம் நீ சேவிச்சுக்கோ. அத்தனை பாகவதர்களாக எல்லாரும் வந்திருக்கான், எல்லாரையும் சேவிச்சுக்கோ, தொட்டு வணங்கு. அவர்களுடைய திருமேனி ஸ்பர்சம் உனக்கும் ஏற்படும் எங்களுக்கும் ஏற்படும். நீ எங்களோட சேர்றதுனால, நீ கண்ணனோட சேர்க்கையால் இருக்கிறதுனால நீயும் ரொம்ப உயர்ந்தவள். அதனால நீ எங்களோட சேர்றதுனால எங்களுக்கும் அதனால ஸ்பர்சம் ஏற்படுத்தினால, அதனால தொட்டு வணங்குவதனால ரொம்ப விசேஷம் எங்களுக்கும் ஏற்படும், அதனால உனக்கும் ஏற்படும். அதனால பாகவர்களை தொட்டு வணங்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். போந்தன்னைக்குள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனைப்பாடு ஏலோரம்பாவால். அவனோட லீலைகள்லாம் அவனோட கம்சன் அனுப்புகிறான் இல்லையா? வல்லானைன்னு கோலையா போயிடும் என்ற பலிஷ்ட யானை கொன்றவன். அப்படிப்பட்ட யானையை கொன்றவன் இல்லையா? யானையை காப்பாற்றினான் இங்கே கொன்றவன். அதனால் கஜேந்திர மோட்சத்தும் போது அங்கே அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவன் பண்ணுவான் இல்லையா? கோலையா பீடம் என்ற பலிஷ்ட யானை கொன்றவன். அதனால் அவன் அரக்கர் மூலமாக அவனை கம்சன் அனுப்புகிறான் இல்லையா? அப்படிப்பட்ட உண்மையான யானை கிடையாது, அப்படிப்பட்ட பலிஷ்ட யானை கொன்றவன், சத்ருக்களை அழிப்பவன் அவன். அப்படிப்பட்டவன் சானூரன் முஷ்டிகன் இவர்களை வென்றவன். அப்படி ஆச்சரியமானவன். அப்படிப்பட்டவன் யாரை குறித்து நம்மளாம் பாடுறோன்னு வல்லானை கொன்றானே மாற்றானே மாற்றழிக்க வல்லானே மாயனை பாடையலோரும்பா. அப்படிப்பட்ட மாயனை நம்ம பாடணும். அப்படிப்பட்ட மாயன் எப்படிப்பட்டவன் கேட்டால் அப்படிப்பட்ட வல்லானை, அப்படிப்பட்ட கோலையாபீடம் என்ற பலிஷ்ட யானையை கொண்டவன், சத்ருக்களை அழிப்பவன், சானூரன் முஷ்டிகன் இவர்களை வென்றவன், அப்படிப்பட்ட ஆச்சரியமானவன் அவன். அதனால அந்த ஹரி அவனை என்னுடன் சேர்ந்து பாடு, எங்களோட சேர்ந்து பாடுன்னு கூப்பிடலாம். கோலையாபீடத்தை கொண்டது போல் பெண்மை என்கிற மதத்தையும் போக்கடித்தவன். கோலையாபீடம் என்ற யானையை எப்படி கொண்டானோ
பெண்களுக்கெல்லாம் உள்ள ஒரு கர்வம் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட கர்வத்தையும் பெண்மை என்ற மதத்தையும் அடக்கிய போக்கடித்தவன் நம்மை கண்ணனோடு சேர விட்டாதபடி இடையர்கள் நினைத்தார்கள். நம்மெல்லாம் கண்ணனோடு சேராமல் அவெல்லாம் இடையர்களாக நினைத்தார்கள். அவர்களுடைய சங்கல்பத்தையும் அழித்தவன் இங்கு. அதனால் அவர்களுடைய சங்கல்பத்தையும் அப்படிப்பட்ட நினைச்சா இல்லையா, அவளோட சங்கல்பத்தையும் அழித்தவன் அப்படிப்பட்டவன். வல்லானை கொன்றானே மாற்றானே மாற்றடிக்க வல்லானை, பகைவர்களுடைய வேறு விதமான நினைவை போக்கக்கூடிய, அதனால் மாற்றாரே மாற்றடிக்க வேறு விதமான அவளோட நினைவை போக்கடிக்க வல்லமை பெற்றவன். அதனால் உள்ளே இருக்கக்கூடிய ஃபிசிக்கலாக பண்ணாமல் உள்ளுக்குள்ளே ஆழ்ந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய நினைவுகளை அழிக்கக்கூடியவன். அதனால தான் அப்படி பெண்மை என்கிற மதத்தையும் போக்கடித்தவன். அவள்லாம் அப்படி கர்வத்தை இருக்கும் இல்லையா, அவள்லாம் அப்படிப்பட்ட அந்த கர்வத்தையும் போக்கடித்தவன். அதனால் மாற்றாரேன்னா பகைவர்களுடைய எண்ணத்தையும் போக்கடிக்க வல்லமை பெற்றவன். இந்திரனுக்கு என்று ஆயர்பாடியில் பூஜை செய்ய ஆரம்பித்தார்கள். நம் போல உள்ளவர் இவன். அதனால் கண்ணன் அந்த சொல்ல இல்லையா, அந்த நம் போல உள்ளவன் தான் இவன், நாம் இவனுக்கு ஏன் பூஜை செய்ய வேண்டும். அதனால் இந்திர பூஜையை பற்றி பேசுகிறாங்க. பசுக்கள் முதலியவைகளை பெற்றிருக்கிற கோவர்தன மலை தான் பூஜை செய்ய வேண்டும் என்று அவர்கள் எண்ணத்தை மாற்றினான். அதனால் அவெல்லாம் சாதாரண ஒத்துக்கூடியவர்கள் இல்லை. அங்கே இருக்கிறவெல்லாம் எத்தனையோ காலங்காலமாக இந்திர பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளோட எண்ணத்தில் இவன் சொன்னதை உடனே ஒத்துப்பாளா, ஒத்துக்க முடியாது. அதனால் அப்படிப்பட்ட எண்ணத்தை மாற்றடிக்க வல்லமை பொருந்தியவனவன். அதனால் அவளோட எண்ணத்தையும் அவர்கள்லாம் இந்த பூஜைக்கு கோவர்தன மலைக்கு பூஜை செய்யணும்னு அவளோட எண்ணத்தை மாற்றினான். அதனால் இந்திரனின் கர்வத்தையும் அழித்தான். அதனால் இந்திரனுக்கு உள்ள கர்வத்தையும் அழித்தான். அதனால் மாயாவியான எம்பெருமான் இதை உணர்ந்தபடியால் அவர்கள் மனத்தில் இருக்கும் மாறான அபிப்பிராயத்தை மாற்றினான். அதனால் அவர்களோட மனசில் வேறு விதமான எண்ணங்களாக இருந்தாலும் அவற்றை மாற்றி நல்லெண்ணங்களாக மாற்றக்கூடியவன் அவன். அதனால் துரியோதனன் தூது செய்து செல்ல வந்த கிருஷ்ணனை அவமதிக்க எண்ணினான். அதனால் துரியோதனன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், தூது செல்லும்போது கிருஷ்ணனை அவமானம் பண்ணுறதுக்கோசரம் எண்ணினானாம் துரியோதனன். மாயையால் என்ன பண்ணான்னா ஆசனத்தை ஏற்படுத்தி அதன் உள்ள வீரர்களை இருக்கச் செய்து கண்ணனை இம்சிக்க நினைச்சானாம். அதனால் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், அப்படிப்பட்ட அவமதிக்க எண்ணன் அவன். அதனால் தூது செய்ய வந்த கிருஷ்ணனை அவமதிக்க எண்ணினான் அவன். அதனால் மாயையால் ஆசனத்தை ஏற்படுத்தி அவன் உள்ள வீரர்களை இருக்கச் செய்து கண்ணனை இம்சிக்க நினைத்தான். அதனால் மாயனை அப்படிப்பட்ட மாற்றறிக்க வல்லானை, மாயனைன்னு அப்படிப்பட்ட மாயனே மண்ணு என்று நிறைய இடத்துல மாயன் சொல்லினே வந்தோம். மாயனையும் என்று எழுப்பும் முதல் பாசுரத்திலும் சொன்னபடி இங்கும் பகைவர்களை இவன் தோல்வி அடைய செய்வானாம். அதனால் தோல்வி அடையும்படி செய்வான். அதனால் திருப்பி முன்னாடி பாசுரத்தெல்லாம் பார்த்தோம். பகைவர்களாக இவன்கிட்ட சண்டை போட்டு தோற்று போனால் கூட திரும்பி அவன்கிட்ட போய் சண்டை போடணும், ஏன்னா அவனை பார்க்கணும் அப்படிங்கிற அவளோட எண்ணத்தை அப்படி செய்யும்படி செய்வானாம். அர்ஜுனன் என்னன்னா தன் புதல்வனான அபிமன்யுவின் மரணத்தை கேட்டு அழ ஆரம்பித்தான். அதனால் அர்ஜுனன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், தன்னோட புதல்வன் அபிமன்யு இறந்து போனான் இல்லையா, மரணத்தை கேட்டு அழ ஆரம்பித்தானாம். புத்திர சோகத்தை ஆற்ற முடியாது, அவனையும் மிஞ்சி அழுகை, என்ன புத்திர சோகம் ஏற்பட்டது இல்லையா, அதனால் அவனையும் மிஞ்சி ரொம்ப அழுகை ஜாஸ்தியாகிடுது. இதை நிறுத்த கண்ணன் அவர் தந்திரம் பண்ணானாம். அதனால் புத்திர சோகமாய் ஒரு அழுதுன்னுக்கானே, அவன் கீதோபதேசம்லாம் பண்ணியிருக்கான், இருந்தால் கூட அழுதுன்னுக்கானே சொல்லிட்டு ஒரு தந்திரம் செய்யானாம். அழுகின்ற அர்ஜுனன் மார்பில் இவன் போய் விழான். அர்ஜுனன் அழறான் இல்லையா, அர்ஜுனன் அழுத உடனே கண்ணன் என்ன பண்ணுறான், இவனும் போய் அவனை போய் கட்டி பிடிச்சின்னு அழ ஆரம்பிக்கிறானான். அழுது புரண்டான். புத்திர சோகத்தை விட அர்ஜுனனை விட இவன் சோகம் பன்மடங்காக எடுத்தான். அதனால் இவன் புத்திர சோகத்துக்கு அர்ஜுனன் தான் அழணும்னு பார்த்தா அதை விட ஜாஸ்தி அழ ஆரம்பித்தான். இவன் கண்ணனின் அழுகை பார்த்தான் அவன் அர்ஜுனன். என்னடா அது இப்படி ஆகிடுத்து, நம்ம அழறோம்னு சொல்லிட்டு கண்ணன் நம்மளை அழுகை நிறுத்தத்துக்கு பார்த்தா இவன் ஜாஸ்தி அழறானே, இப்போ கண்ணனோட அழுகையை நம்ம எப்படி நிறுத்துதுன்னு ஆறுதல் சொல்ல வேண்டியதாகிட்டுன்னு நினைக்கிறானாம். அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து, என்னை விட நீ பன்மடங்கு அழுகிறாயே, என்ன காரணம், உன்னுடைய மருமான் இறந்து விட்டான்னு இப்படி அழறையே, அதனால் அதுதான் காரணமா, நிறுத்து, கொஞ்ச நேரம் போகிறோம், அழுது போகிறோம் நிறுத்துறானாம். இதற்கு நீ அழ வேண்டுமா, அதனால் கண்ணன் இதுக்கு போய் நீ அழுது நிற்கணுமா. கண்ணன் என்ன சொல்லானாம், கண்ணன் சமாளித்து கொண்டு அழுகையெல்லாம் நிறுத்திட்டு சொல்லானாம், அபிமன்யு இறந்த காரணத்திற்காக நான் அழலை, அபிமன்யு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு நான் அழலை, 18 அத்தியாயம் உள்ள பகவத்கீதை உபதேசம் பெற்றும் உனக்கு தத்துவ ஞானம் பிறக்கவில்லையே, இப்படிப்பட்டவனுக்கு உபதேசம் செய்தேனும் என்று அழுதானாம். அதனால் உனக்கு தத்துவம் இந்த மாதிரி ஞானங்கள்லாம் இன்னும் பிறக்கலையே, இப்படிலாம் அழுதுன்னுக்கு, அதனால் எல்லாத்தையும் மாட்டின்னு திண்டாடுறே, அதனால் அபிமன்யு இருந்ததற்கோசரம் நான் வரலை, இத்தனை காலங்கள் இத்தனை டைமெல்லாம் எடுத்துன்னு உனக்கு 18 அத்தியாயங்கள் மூலமாக பகவத்கீதை உபதேசங்கள்லாம் பண்ணேன் இல்லையா, கீத உபதேசம்லாம் பண்ணேன், அப்படிப்பட்டு இருந்தும் கூட உனக்கு இன்னும் தத்துவ ஞானம் பிறக்கலை, அதை நினச்சி நான் அழுதேன் நானாம். அதனால் அப்படிப்பட்ட விசேஷமாக எல்லே இளங்கிளியே என்ன முறங்குதியோ
இல்லன்றடையேமென் நங்கமேற் போதருகின்றேன் வல்லேவன் கட்டுரைகள் பண்டேவன் வாயிரதம் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக வல்ல நீ போதா உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தன்னைக்குள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானே அப்படிப்பட்ட மாயனை பாடேலோரும்பாவா எழுந்திருந்து வா சீக்கிரமா எழுந்துட்டு வா. அப்படி இப்போ நாவல் பழக்காரி என்ன பண்ணான்னு கேட்டால் மாயன் அப்படிப்பட்ட மாயன் இல்லையா நாவல் பழம் கொண்டு வருவான். கிருஷ்ணனுக்கு நாவல் பழம் பிடிக்குங்கிறது ஸ்ரீ ஜெயந்தியில் நம்ம பார்க்குறோம். அப்படி நாவல் பழம் விற்கிறவாரா வீட்டுக்கு வந்தோடனே நாவல் பழத்தெல்லாம் கொண்டு வந்து காட்டுறான். அதனால அந்த கண்ணன் வந்து அப்படி கையை காட்டுறான். அதனால அதெல்லாம் அந்த நாவல் பழம் வாங்கும்போது அந்த கதையெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லையா, அதனால ஏதாவது காசு கொடுத்து வாங்கணும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஏதாவது கொஞ்சம் அரிசிலாம் கொண்டு கொடுத்து சாமான்லாம் கரிகாலாம் வாங்குற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி கண்ணன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் வீட்டிலேருந்து கை நிறையா நெல்லை எடுத்துன்னு வரான். சின்ன குழந்தை கையிலேருந்து எல்லா நெல்லும் போய் எடுத்து கையை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. பார்த்தோடனே அவள் பார்க்குறான் கண்ணனோட சங்க ரேகை சக்கர ரேகையெல்லாம் பார்த்தோடனே, நான் இங்கே வந்து நான் உங்ககிட்ட பழத்தை விற்க வரல, என்னுடைய ஆத்மபாரத்தை உன்னிடம் சமர்ப்பிக்க வந்தேன் என்று சொல்லி தன்னையும் கொடுத்து கூடையில் உள்ள பழத்தையும் நாவற்படத்தையும் கொடுத்தாராம். அப்படிப்பட்டவன் அவன், அப்படிப்பட்ட மாயன். அதனால மாமாயன் அப்படிப்பட்ட மாயன் எல்லே இளங்கிளியோ என்ற பாசுரத்திலே முடித்து அப்படி மாயனை பாடையிலோ ரம்பாவா என்று முடிக்கிறாள் இந்த பாசுரத்திலே. அதனால எல்லே இளங்கிளியே நானேதான் ஆயிடுகிறது ரொம்ப விசேஷமாக இந்த தத்துவார்த்தம் நிறைந்த பாசுரம் இது. அதனால் இது என்ன சொல்லிட்டே போல வியாக்கியாதாக்கெல்லாம் சொன்னால் இந்த உருளை நானேதான் ஆயிடுகளுக்கும் ஒரு நாள் 2 நாள் கூட வியாக்கியானங்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட உயர்ந்த பாசுரம் இந்த பாசுரம். அதை முடித்து என்ன ஆச்சுன்னு கேட்டால் முதல் 5 பாசுரத்தில் இந்த திருப்பாவை நோன்பு ஆரம்பிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணி 6வது பாசுரம் முதல் 15வது பாசுரம் முடிய ஒரு தோழியாக எழுப்புகிறாள். எல்லா தோழியும் சேர்ந்து எல்லாரும் எழுப்பியாச்சு. எல்லாரும் 5 லட்சம் பெண்களும் ஒன்றாக சேர்ந்தாச்சு. அடுத்தது போய் கண்ணனை எழுப்பணும் இல்லையா. கண்ணனை எழுப்பணும்னா கண்ணனை போய் சாதாரணமாக போய் நம்ம வீட்டில் போய் எழுப்ப முடியாது. எங்கே போய் எழுப்பணும்னு கேட்டால் அவன் படுத்திருக்கும் திருமாளிகளை போய் எழுப்பணும். அதனால் அப்படிப்பட்ட நாயகன் அவன். அப்படிப்பட்ட திருமாளிகளை படுத்துட்டு இருக்கும்போது அவனை போய் எழுப்பணும். எழுப்பதற்கு முன்னாடி உடனே டைரெக்டாக அவனை போய் அடைய முடியாது இல்லையா. அதனால் யாராவது பெரிய மனுஷன்லாம் போகணுன்னா முன்னாடி வாசலில் செக்யூரிட்டிலேருந்து ஆரம்பித்து செக்யூரிட்டி, அதுக்கடுத்து அவளோட பர்சனல் செக்ரட்டரிஸ், அதுக்கப்புறம் நிறையா வரிசையாக இருக்கும், லைனப் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவளை போய் பார்க்க முடியும். அந்த மாதிரி கண்ணன் வந்து இருக்கணும். கண்ணனை போய் எழுப்பணும், கண்ணனை பார்க்கணுன்னா உடனே பார்க்க முடியாது. அதுக்கு வேண்டிய முதல்ல வாயிற்காப்பான் இருக்கல. அதனால் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, குடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபரேமாயன் மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழப் பாடுவான் வாயால் முன்ன மாற்றாதே அம்மா நீ நேல் நினைக்கதவம் நீ கேலோரம்பாவாய். ரொம்ப அவனை அந்த வாயிற்காப்பாளனை வணங்குறதுங்கிறது இன்னைக்கு பார்த்தா கோவிலில் துவாரபாலகர்கள் இருக்கா இல்லையா, அவள் தான் வாயிற்காப்பாளர். பெருமாளுக்கு வாயிற்காப்பாளர் யாருன்னு கேட்டால் துவாரபாலர்கள். அந்த கதையிலேருந்து தான் நிறையா கதைகள்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்படிப்பட்ட வாயிற்காப்பாள் ஜெய விஜயன் அவள் வந்து அபச்சாரம் பண்ணிட்டான். அதனால் முனிவர்கள்ட்டெல்லாம் அபச்சாரம் பண்ணத்தான் அவளுக்கு இந்த மாதிரி நிறையா அவதாரங்கள் அந்த கதைகள்லாம் நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட வாயிற்காப்பாளர்கள் இங்கே இருக்கா இல்லையா. கிருஷ்ணன் திருமாளிகையில் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே. இதுவரையில் 10 பெண்கள் ஒரு பெண்களாக எழுப்புறாளாம். 5 லட்சம் குடியில் உள்ள பெண்கள் எழுப்பினது போல் இருக்காம். இங்கே அந்த 10 பெண்களை எழுப்புவது 5 லட்சம் குடியில் இருக்கக்கூடிய பெண்களை எழுப்பினது போல் காண்க. அதனால் ஆலயம் செல்லும்போது க்ஷேத்ராதிபதி துவார அத்தியாதிபதி எல்லாம் ஒரு கோயிலில் போனால் க்ஷேத்ராதிபதி துவார அத்தியாதிபதி ஏன்னா இருவருடைய அனுமையை பெற வேண்டும். அதனால் கோயிலுக்குள்ளே போகும்போது முதல்ல பார்த்தா நிறையா கோயில்கள்லாம் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்லாம் போய் நேரட்டாக போய் கதவெல்லாம் திறக்க மாட்டான். ஆகம விதிப்படி அப்படிலாம் பண்ண மாட்டான். முதல்ல என்ன பண்ணுவோம், பலிவேலுக்கு முன்னாடி அங்கே துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி அங்கே நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வரிசையாக ஒரு இடமா போய் துவாரபாலகர்கள்லாம் போயிட்டு அவாட்டெல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணி அந்த சொல்ல வேண்டிய மந்திரங்கள்லாம் சொல்லி அப்படி அவாள்கிட்டேருந்து கேட்டுண்டு அவாள்கிட்ட அனுமதி பெற்றுண்டு உள்ளே போய் பெருமாளோட கதவை திறக்கிற வழக்கம். அந்த மாதிரி இவருடைய அனுமதியை பெற வேண்டும். அதனால் இதுதான் சாஸ்திரம். இடக்கே விளக்கே அறியாத இந்த பெண்கள் வந்து சாஸ்திரத்தையும் அறியாவிடலும் அறிந்தவர்களுக்கு ஏற்படும் தன்மை தானாகவே ஏற்பட்டது. இவாளுக்கு இந்த அறிவெல்லாம் தானாகவே கிடையாது. இருந்தாலும் நிலையார் செய்வர்கள் வேண்டுவென கேட்டீர்கள் சொன்ன மாதிரி சாஸ்திரம் அறியாவிடலும் அறிந்தவர்களுக்கு ஏற்படும் தன்மை இவாளுக்கு ஏற்பட்டது. அதனால் எம்பெருமானுடைய சேர்க்கையினால இவாளுக்கு ஏற்பட்டது, எம்பெருமானுடைய பிரேமையினால் இவாளுக்கு ஏற்பட்டது. அதனால் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே. அதனால் அந்த ப்ரொசீஜர் இப்படி போறாவ.
அதனால் வாயில் காப்பாளனை போய் அவள்கிட்ட போய் வணங்கி தொழுது அவள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் நந்தகோபனுடைய திருமாளிகைக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணனை எழுப்பதற்கு ஒத்துத்தராக எழுப்புற நந்தகோபனை எழுப்பணும், யசோதை பிராட்டி எழுப்புறா, அப்புறம் பலராமனை எழுப்புறா, அப்புறம் நப்பின்னை பிராட்டியை எழுப்பி பிறகு கண்ணனை எழுப்புகிறாள். அதனால் நாயகனான இங்கு இரு பாலகர்கள், ஒருவன் திருமாளிகை காப்பவன், மற்றவன் வந்து வாயில் காப்பான். ரெண்டு செக்யூரிட்டி இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய மொத்த செக்யூரிட்டியில் பார்த்தாலும் நிறையா டிபார்ட்மெண்ட் பிரிச்சிருப்பாள். இங்கு ரெண்டு நாயகனா என்ற ரெண்டு செக்யூரிட்டி, ரெண்டு பாலகர்கள். ஒருவன் வந்து திருமாளிகை மொத்த திருமாளிகையும் காப்பவன், மற்றவன் வந்து வாயில் காப்பான், வாசல் என்ட்ரன்ஸ் மாத்திரம் பார்த்துக்கிற ஒருத்தர் இருப்பான், ஒருத்தர் வந்து இந்த ஹோல் பில்டிங்கே பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான். அதனால் ஒருவருக்கே 2 அதிகாரம், சில பேருக்கு பார்த்தா ஒருத்தருக்கே 2 அதிகாரம் கொடுத்துருப்பாளாம். ஒரு பெரிய பங்களாலாம் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய வாஸ்ட் ஏரியாவாக இருந்ததுன்னா ஒருத்தரால் பார்த்துக்க முடியாது, அதனால் பிரித்து கொடுத்துருப்பான். அதனால் இங்கே 2 பேருக்கும் சின்ன இடமா சின்ன பங்களாவாக இருந்து 2 வேலைக்கும் சேர்த்து ஒருத்தருக்கே கொடுத்துருப்பான். அதனால் இங்கே நந்தகோபனுடைய மகிமையை சொல்லி அவனது வேலைக்காரர்களை கூப்பிடுகிறார்கள். அதனால் நந்தகோபனுடைய மகிமையெல்லாம் சொல்லலாம். இங்கே நந்தகோபனுடைய கோவில் காப்பானே நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய சொல்லும்போது நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே அப்படிப்பட்ட நந்தகோபன். அதனால் வேலைக்காரர்களை கூப்பிடுகிறார்கள். செக்யூரிட்டிலாம் வாயிற்காப்பாலை கூப்பிடலாம். நாயகன் நின்றன நாங்கள் செய்யும் நோன்பில் கண்ணனை எங்களுடன் சேர்ப்பிப்பவன். நாங்கள் செய்யக்கூடிய இந்த நோன்பு இருக்கு இல்லையா, அந்த நோன்பில் வந்து கண்ணன் எங்களோட சேர வேண்டும், நாங்கள் கண்ணனோடு சேர வேண்டும், எங்கள் ஒத்தரை சேர்க்கறதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் அப்படிப்பட்டவர்களே. அதனால் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பாய நந்தன் எப்பொழுதுமே நாயகன். நந்தகோபன் வந்து பார்த்தா எப்போதும் நாயகன், அவன் அரசன் இல்லையா. நாயகன் என்றால்னா எஜமானர், அதாவது பிரபு, அதாவது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சேர்ந்து அவன் பிரபு. அதனால ஆய்ச்சின்னு சொன்னால் ஒத்தி தான், ஆய்ச்சின்னு சொன்னால் யசோதை பிராட்டி தான். அதனால் அப்படிப்பட்ட அந்த எல்லாருக்கும் தலைவி இல்லையா, அதனால் இவன் தலைவன், அவன் தலைவி. அதனால் பிரபு, அதாவது பலம் கொடுப்பவன், எல்லா பலத்தையும் கொடுப்பவன். அதனால் பின்னாடி பாசுரத்தில் பார்க்கும்போது அம்பரமே தண்ணீரே சோரே அப்படின்னு சொல்லும்போது அம்பரமே அப்படின்னா பின்னாடி வியாக்கியானத்தில் பார்க்கலாம். அதை எப்படி பண்ணணுமோ அதுக்கு ஈடு இணையே கிடையாது, அப்படி பண்ணக்கூடியவன். அதனால் எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியவன் அவன் பிரபு. அதனால் நந்தகோபன்னா ஜனங்களை ஆனந்திக்க செய்பவன். அப்படிப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் ரொம்ப ஆனந்தமாக வைத்துக் கொள்ளக்கூடியவன் அப்படிப்பட்ட நந்தகோபன் அவன். தானும் சந்தோஷிப்பவன், தானும் சந்தோஷமாக இருப்பான். சில பேர் பார்த்தா தான் சந்தோஷமாக இருப்பான், மற்றவாழ் சந்தோஷமாக இருக்க விட மாட்டான். சில பேர் வந்து தான் சந்தோஷமாக இருக்க மாட்டா, மற்றவாழ் சந்தோஷமாக இருக்கணும்னு பண்ணுவான். அப்படிலாம் இல்லாமல் தானும் சந்தோஷமாக இருப்பான், அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களையும் வந்து ஆனந்தத்தில் இருக்க செய்வான் அப்படிப்பட்டவன். வசுதேவன் கிருஷ்ணனை பெற்றானே தவிர அவனை வளர்த்து அதன் மூலம் ஆனந்தத்தை பெறவில்லை. வசுதேவர் வந்து தேவகி வசுதேவர் வந்து கிருஷ்ணனை பெற்றெடுத்தாலே தவிர இங்கே வளர்ந்ததெல்லாம் இங்கே யசோதையிட்ட வளர்ந்துருக்கா இல்லையா. அதனால் அப்படிப்பட்ட ஆனந்தத்தை பெற்றவர்கள் இவா 2 பேரும். நந்தகோபர் யசோதையெல்லாம் இவாளெல்லாம் பார்த்தா கிருஷ்ணனோட அந்த விளையாட்டுகளோ அவனோட அனுபவங்களோ பார்த்து இவா ரசித்து அந்த ஆனந்தத்தில் மூழ்கியவர்கள் இவர்கள். அவளுக்கு கிடைக்கல. அதனால தான் என்று நந்தனுக்கு ஆனந்தம் கொடுத்தவர்கள். அதனால் கண்ணன் வந்து நந்தனுக்கு ஆனந்தம் கொடுத்தவன். அதனால் கோபன்ன மாடுகளை ரட்சிப்பவன் என்று பொருள். நந்த கோபன்ன நந்தன் அவனோட பேர், கோபன்ன மாடுகளை ரட்சிப்பவன். அதனால் நந்தகோபன்னு பேர் அவனுக்கு. கோயில் காப்பானே நாயகனாயன் என்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே அப்படிப்பட்ட நந்தகோபர் எஜமானர், அவருடைய கோயிலை காப்பவர்கள் நீங்கள். அதனால் அந்த கூப்பிடும்போதே அதை கூப்பிடும்போது சாதாரண செக்யூரிட்டி அப்படின்லாம் கூப்பிடல, அதோட உயர்வை சொல்லி கூப்பிடலாம். அப்படிப்பட்ட முதல்லேருந்து அப்படிப்பட்ட வயர் காப்பாளர்களை நீ வந்து அப்படிப்பட்ட எஜமானர்கிட்ட வேலை செய்யக்கூடிய செக்யூரிட்டியேன்னு கூப்பிடலாம். நந்தகோபனுடைய ஆலயத்தை காப்புவானே. ஆலயம்னு சொல்ல காரணம் என்னன்னு கேட்டால் இங்கு கிருஷ்ணன் வந்த போதிலும் இந்த நந்தகோபன் இல்லம், அதனால் இது வந்து நந்தகோபரோட இல்லம் திருமாளிகை இல்லையா. கிருஷ்ணன் வந்திருக்கான் என்று சொன்னதால் கண்ணனுக்கு சந்தோஷம். அதனால் கண்ணனுக்கு எப்படி சந்தோஷம் கேட்டால் இங்கு கிருஷ்ணன் வந்த போதிலும் நந்தகோபன் இல்லம்னு சொன்னதுனால கிருஷ்ணனுக்கு சந்தோஷமாம். அதனால் எப்படி நந்தகோபன் இல்லத்தை ஆலயம் என்று சொல்ல முடியும்னு கேட்டால் கிருஷ்ணன் இருக்கிறதுனால கண்ணன் வசிக்கும் இடமாக அது கோவிலாக ஆலயமாக மாறியது. அதனால் கண்ணன் வசிக்கும் இடத்துல இருக்கிறதுனால அது கோவிலாக மாறித்து. அதனால் கண்ணன் வந்து கிருஷ்ணன் வந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் இல்லையா, பகவான் இருக்கும் இடம் கோவிலாக மாறுகிறது. அதனால் கோவில் காப்பான்னு எஜமானிடத்தில் அன்பு கௌரவம் வைத்துள்ள சேவகன். ஒரு எஜமானன் இருக்கான்னு அவன்கிட்ட வந்து அன்பும் கௌரவமும் வைக்கக்கூடிய சேவகன் தான் அவன்.
தன்னுடைய பெயரை சொல்லாமல் எஜமானுடைய சம்பந்தத்தை இட்டு அழைப்பதே கௌரவமாக நினைப்பவன். அதனால் உடனே அவனோட போய் கேட்டால் நான் வந்து தன்னோட பெயரெல்லாம் உடனே சொல்ல மாட்டான், தான் யாரும் சொல்ல மாட்டானா. தன்னுடைய இப்போ பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இப்போ அம்பானி வீட்டில் வேலை செய்கிறோம் சொல்லுமே தவிர தன்னோட பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ பாம்பேயில் பார்த்தா குக்காக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய கார் டிரைவராக இருக்கட்டும், அங்கே வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் என்ன சொல்லுவாங்க கேட்டால், நீ இங்கே வேலை பார்க்குறேன்னு கேட்டால் வந்து உடனே நீ யாருன்னு கேட்டால் முதல்ல நான் அம்பானியோட செக்ரட்டரின்னு சொல்லுவாளோ, இல்லை அம்பானியோட இந்த மாதிரி பெரிய பொசிஷனில் இருக்கேன்னு சொல்லுவா, அம்பானியோட வீட்டு குக்கும் சொல்லுவா, அம்பானி வீட்டு டிரைவர்னு சொல்லுவா, வேலைக்காரன். அந்த மாதிரி அந்த எஜமானோட பெயரை சொல்லி அவள்லாம் சொல்லக்கூடிய சம்பந்தம் அந்த மாதிரி நிறையா பேர் இருக்கா இல்லையா. அப்படிப்பட்ட பெரிய 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 மனுஷால் வீட்டில் நான் வேலை செய்வதை பெருமையாக நினைக்கிறாளாம். அப்படிப்பட்ட கௌரவமாக அழைப்பதாக நினைப்பாளாம். பரமே காந்திகளாக நாம் வந்து ஒரு பாகவதரை அவரது கிராமம் குலம் பெயர் முதலியவர்களை இட்டு அழைத்தால் சாஸ்திர விருத்தம். அதனால் எம்பெருமான சம்பந்தத்தை இட்டு தான் அழைக்க வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட பெருமாளோட சம்பந்தத்தை வச்சு தான் நாம் அழைக்கணும். அதனால் நந்தகோபனுடைய கோவில் காப்பானே பார்த்தா, கோவில் காப்பான்னு ஸ்ரீரங்கத்தில் பார்க்கணும். அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, ஸ்ரீரங்கத்தில் எத்தனை வாசல்கள்லாம் இருக்கு இல்லையா. கீழ்வாசலில் பிரசண்டர்கள்னு இருப்பாளாம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய வாயிலில் ஒரு வாசலில் ஒத்தரேக இருக்க முடியாது, பெரிய இடம் இல்லையா. பூலோக வைகுண்டத்தில் ஒத்தரால் எல்லா வேலையும் செய்ய முடியாது இல்லையா. அதனால் ஸ்ரீரங்கத்தில் கீழ்வாசலில் பிரச்சண்டர்கள், தெற்கு வாசலில் பத்ர சுபத்ரர்கள், மேல் வாசலில் ஜெய விஜயர்கள், வடக்கு வாசலில் தாதா விதாதாக்கள் துவாரபாலர்களாக உள்ளார்கள். ஒரு இடத்துலையும் பார்த்தா பெரிய பெரிய ஃப்ளாட்லாம் பார்த்தா ஒரு பிளாக்குக்கும் செக்யூரிட்டிலாம் போட்டிருப்பா பாருங்க. அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற கோவிலில் ஒரு வாசல்லையும் அப்படிப்பட்ட துவாரபாலர்கள்லாம் இருக்கலாம். பாகவதர்களுக்கு அனுகூலர்களாக இருக்கணும். அதனால் வரக்கூடிய பாகவதர்களுக்கு அனுகூலர்களாகவும் விரோதிகளுக்கு பிரதிகூலர்களாகவும் இவர்கள் இருப்பார். அதனால் அங்கே கூடிய வரக்கூடிய பாகவத கூட்டங்களாக இருந்ததுன்னு அவளை வந்து விரோதிகளாக நினைக்க மாட்டான். அதனால் அவளுக்கு வந்த உடனே அவள்கிட்ட நல்லா பேசி அவள்கிட்ட என்ன வேணும்னு கேட்டு அவளுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் கேட்டு ரொம்ப அனுகூலமாக இருப்பாள். அப்படிப்பட்ட அவள்லாம் வந்து துவாரபாலகர்கள். விரோதிகள் வந்தானே அவள்கிட்ட போய் சாஃப்டாக பேசிட்டு இருக்க முடியாது. விரோதிகள்லாம் வந்தானே அவள்கிட்ட போய் பிரதிகூலமாக அனுகூலமாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பிரதிகூலம். அதனால் பிரதிகூலமாகவும் இருப்பார்கள். புன்முறுவல் கொண்ட முகத்தையும் திருக்கண்களையும் காட்டி அழைப்பார். அதனால் இவள் பார்த்தா உள்ள நுழையும் போது பார்த்தா ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கும். அதனால் திருக்கண்களை பாட்டி அப்படி புன்முருவத்தோடு அப்படி கண்ணில் பார்த்தா ஒரு கொடூரமாக இருக்காது. அப்படிப்பட்ட முகத்தையும் திருக்கண்களையும் காட்டி அழைப்பார். அப்படிப்பட்ட துவாரபாலகர்கள் அன்பர்களை விரோதிகளை கோரைப்பற்கள் அன்பர்களை அவள் அப்படி யாரெல்லாம் கூப்பிடுவான்னு கேட்டால் புன்முறுவல் கொண்ட முகத்தையும் திருக்கண்களையும் காட்டி அழைப்பார். யாரை அழைப்பார்னு கேட்டால் அன்பர்களாக இருப்பவர்களை. விரோதிகளை வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டால் கோரைப்பற்களையும் தடிகளையும் புருவ நெருப்பையும் கொண்டு விரட்டுவார் என்றார் பட்டர். பட்டர் என்ன சொல்லான்னு கேட்டால் அப்படி என்ன கேட்டால் திருக்கண்களை காட்டி எல்லாரையும் அன்பர்களாக இருப்பவர்கள்லாம் அப்படியெல்லாம் அழைப்பார்கள். விரோதிகள்லாம் வந்து அப்படி இருப்பான்னு கேட்டால் அவளோட பற்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் காட்டி தடிகள்லாம் வச்சுட்டு பார்த்தா செக்யூரிட்டிலாம் பார்த்தா நிறைய பேர் கன்னெல்லாம் வச்சுருக்கா பாருங்க. இப்போ திருப்பதியில் பார்த்தா திருப்பதி வாசலில் பார்த்தா மேலே நின்றுருப்பா பாருங்க கன்னெல்லாம் வச்சுருந்து. அந்த மாதிரி ஒரு கோவிலெல்லாம் கன்னெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி தடியெல்லாம் வச்சுருந்துருப்பான். புருவத்தெல்லாம் நெரித்து அவளை பார்த்தாலே பயமாக இருக்கும். அதனால் கொண்டு விரட்டுவார் என்றார் பட்டர். அதனால் ஆகையால் ஆயர் பெண்களுக்கு பாகவதர்களை முன்னிட்டு எம்பெருமானை அடையும்படி தானாய் வந்திருந்தது. அதனால் எம்பெருமானை அடையணும்னு கேட்டால் அப்படிப்பட்ட உயர்வான புன்முறுவல் கொண்டு வரவேற்கக்கூடிய அளவாக இருப்பார்கள் அவர்கள். அதனால் அன்பர்களாக இருப்பார்கள். அதனால் உடனே போய் அவள்கிட்ட போய் சண்டையெல்லாம் போட்டு விரோதிகளாக மாற மாட்டார்கள். அதனால் அப்படிப்பட்ட குணங்கள் இவாளுக்கு தானே வந்ததுனால பகவதர்களை முன்னிட்டு எம்பெருமானை அடையும்படி. எப்படி எம்பெருமான் அடையணும்னு கேட்டால் என்னுயிர் தந்தளித்தவரே சரணம் முக்கி ஆனடையவேன் அவர்களுக்குள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறி அவர் குறைத்து உய்யக்கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனிநாதன் இன்னமுத திருமகள் என்று இவர்களே முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. அதனால் எம்பெருமானை அடையணும்னு கேட்டால் இவர்கள் மூலமாக அடைய வேண்டும். அதனால் என்னுயிர் தந்தளித்தவரை அப்படிப்பட்டவன் தானே போய் டைரக்டாக போய் பெருமாள் அடைய முடியாது இல்லையா. அதனால் அப்படிப்பட்ட பாகவதோத்தமர்களாக இவாள் மூலமாக பாகவதர்களை முன்னிட்டு எம்பெருமான் அடையும்படி இவாளுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு முதல்ல வாயிற்காப்பானை வணங்குகிறார்கள். நாயகன் வந்து நாயகன்னா நைப்பிக்கும் அவன். அதனால் அப்படிப்பட்ட ரொம்ப எப்படி இருக்குன்னு கேட்டால் நாங்கள் செய்யும் நோன்பில் கண்ணனை எங்களுடன் சேர்ப்பிப்பவன். அதனால் நாங்கள் செய்யக்கூடிய இந்த நோன்பில் எங்களுக்கு வந்து உபகாரமாக இருப்பவன் அவன் நந்தன். அதனால் கண்ணன்ட்ட சேர்ப்பிப்பவன் நந்தன். அப்படிப்பட்டவன் நாயகன்.
கோபன்னா மாடுகளை சம்ஹரிப்பவன், மாடுகளை ரட்சிப்பவன். அதனால ஆனந்த ரூபியான பகவான் என கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, மாடுகளை ரட்சணம் பண்ணான்னா கண்ணனுக்கு பிடிக்கும். அதனால ஆனந்த ரூபியான பகவானை ரட்சிப்பவன் என்னும் பொருள் கூறலாம். அப்படிப்பட்ட கண்ணன் யாருன்னு கேட்டால் ஆனந்த ரூபி இல்லையா, அதனால ஆனந்தத்தை அப்படி பெறக்கூடிய அந்த கண்ணன், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய கண்ணன், இவாளெல்லாம் அந்த ஆனந்தத்தை பெறக்கூடியவர்கள். அதனால அப்படிப்பட்ட கண்ணனை ரட்சிப்பதுனால அவளுக்கு அந்த மாதிரியும் பெயர், அதனால கோபன் சொல்லலாமா. கூர்வேல் கொடுந்தவிழன், அதனால அவன் எப்படின்னு கேட்டால் நந்தகோபன் குமரன், கூர்வேல் கொடுந்தவிழன் நந்தகோபன். அப்படிப்பட்ட கண்ணனை ரட்சிப்பதற்காக அவனுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்று கூறான, ஏன்னா ஒரு சின்ன எறும்பு போய் கண்ணனை ஏதாவது தீண்டி விடுமோ என்று அதை கொல்வதற்காக வேலை வச்சிருக்கானாம். அதனால கூர்வேல் கொடுந்தவன் அப்படிப்பட்ட கண்ணனை காப்பாற்றுவன், ரட்சிப்பவன். அதனால எந்த நேரத்தில் எந்த தேசத்திலும் புல்லும் பூண்டும் அசுரர்களுக்கு என்ற பயத்தால் அவனை ரட்சிப்பவன். அப்படிப்பட்ட ரட்சிக்கக்கூடிய நந்தன் அவன். ஆனால் நந்தனை சொல்லும்போது அப்படிப்பட்ட நந்தனோட வாயில் காப்பானவர்கள், கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே. அப்படிப்பட்ட நந்தனோட திருமாளிகை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டால் கொடித்தோன்றும் அப்படி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்குமா. கொடித்தோன்றும் தோரணம் கேட்டால் வெளித்வாரம், அங்கு கொடி கட்டப்பட்டுள்ள ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் அவங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் அதை சொல்கிறோம். பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் வாசலில் பார்த்தா கொடியெல்லாம் கட்டியிருக்கும் இல்லையா. அதனால் ஒரு அரசியல் கட்சி வீட்டில், அரசியல் கட்சி ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ பார்த்தா அந்த கொடியெல்லாம் கட்டியிருக்கும், அந்த அடையாளத்திற்கு. அப்படிப்பட்ட தோரணம் வெளித்வாரம், அங்கு கொடி கட்டப்பட்டுள்ளது. நந்தன் எஜமானன் ஆனதுனால மற்றவர்களை விட வேறுபாடு காட்டுவதற்காக இவனோட வீட்டில் பார்த்தா நந்தன் அந்த ஊருக்கு எஜமான் இல்லையா, அதனால மற்றவர்கள் வீடுக்கும் இவா வீட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கோசரம் அவ வீட்டு வாசலில் கொடி கட்டியிருக்கான். அதனால் இவன் அரசன் ஆனபடியால் அதற்கு தகுந்தாற் போல அந்த மாளிகையும் அமைந்திருக்கிறது. இவனோட நந்தன் தான் அந்த ஊருக்கு எஜமான். அப்படிப்பட்ட மாளிகை, இப்போ கவர்னரோட மாளிகை இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட பிரசிடென்ட் வீடெல்லாம் தனியாக இருக்கும் இல்லையா, கவர்னர் மாளிகைன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட மற்றவாளோட வீட்டுக்கும் இவாளோட வீட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கோசரம் அமைந்திருப்பதால் அப்படிப்பட்ட கொடியெல்லாம் கட்டியிருக்காளாமுங்க. அதனால் கொடிகள் பல கருடத்வஜன், ஹம்சத்வஜன் என்று, ரிஷத்வஜன் என்று நிறைய கொடிகளுக்கு பேரெல்லாம், கொடிகளில் பல விதமான கொடிகள்லாம் இருக்கும். இப்போ கோவிலில் பார்த்தா துஜாரோகணத்தும் போது பார்த்தா கருடனோடு இருக்கக்கூடிய கொடிகள்லாம் ஏற்றுவான் மேலே. அப்படிப்பட்ட ஹம்சத்வஜன், அப்படிப்பட்ட நிறையா பல விதமான கொடிகள்லாம். அதனால் கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே. அப்படிப்பட்ட தோரணவாயில்னா அப்படிப்பட்ட டெக்கரேஷன் பண்ண அந்த தோரண வாயிலை காக்கக்கூடிய அந்த வாயில் காப்பாளர்களே, நந்தகோபனுடைய திருமாளிகையில் இருக்கக்கூடிய, திருமாளிகையை காக்கக்கூடிய அந்த முன்னாடி இருக்கக்கூடிய கொடித்தோன்றம், அப்படிப்பட்ட கொடித்தோன்றம் தோரண வாயில் காப்பவனே அப்படி சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிற. காப்பானேன்னு மக்கள் உறங்கும்போது அவர்களை காப்பாற்றுவதற்காக பகவான் விழித்திருக்கிறான். அதனால் திருப்பார்கடலில் படுத்துருக்கா இல்லையா, நம்மளை எல்லாரும் ரட்சிப்பதற்காக அவன் படுத்துக்கிற மாதிரி தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறான். அதனால் பகவான் விழித்திருக்கிறான். நாம் விழித்த பிறகு அதனால் நம்மிடத்தில் அவனை ஒப்படைப்பான். அதனால் சுகிருதமான நண்பன், அதனால் அவன் சுகிருதமான நண்பன் யாருன்னு கேட்டால் நம்மிடத்தில் அவனை ஒப்படைப்பானாம். அதனால் அவன் தூங்கும்போது நாம் அவனை நோக்குகிறோம். அதனால் அவன் தூங்கும்போது நம்ம நோக்குகிறோம். இப்பொழுது அவன் தூங்கும்போது அவன் ரட்சணத்திற்காக நீ ஏற்பட்டிருக்கிறாய். அதனால் வாயிற்காப்பான், அவன் தூங்குறதுனால நாங்கள்லாம் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். அவன் தூங்குறதை நீ ரட்சிக்கிற மாதிரி ஒரு செக்யூரிட்டியாக இருக்கேன்னு சொல்லி அவளை அடைமொழியால் கூப்பிட்றாளாம். அப்படிப்பட்ட அவனை நாங்கள் பார்க்கறதுக்கோசரம் வந்திருக்கோம். இப்பொழுது அவன் தூங்கும்போது அவனோட ரட்சணத்திற்காக நீ ஏற்பட்டிருக்கிறாய், அதுக்கோசரம் நீ ஏற்பட்டிருக்கிறாயே. அதனால் அப்படிப்பட்ட கண்ணன் நந்தகோபன் திருமாளிகையில் படுத்துருக்கான். அப்படிப்பட்ட கண்ணன் நந்தகோபனுடைய திருமாளிகையில் நந்தகோபன் அந்த எஜமானன், அந்த நந்தகோபன் எஜமான் உள்ள படுத்துருக்கான். அவன் வீட்டில் கண்ணன் படுத்துருக்கான். அதனால் அவன் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட அவன் தூங்கும்போது அவளோட ரட்சணத்திற்காக நீ இருக்கிறீர்கள் என்று அவர்களை புகழ்கிறார்கள். அதனால் புகழ்ந்து பேசுகிறார்கள். புகழ்ந்து பேசினாதான் கடைசியில் உள்ளே விடுவா இல்லையா. எடுத்தோடனே போய் செக்யூரிட்டியில் போய் சண்டை போட்டால் நான் உள்ளே வந்திருக்கேன், என்ன வர சொல்லியிருக்கா, நான் முன்னாடியே போகணும்னு சொன்னால் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு புகழ்ச்சியாக அவளை புகழ்ந்துன்னு வராளாம். அப்படிப்பட்ட நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, கொடித்தோன்றம் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அப்படிப்பட்ட வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் சொல்லி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கா. பார்க்கலாம், நாளைக்கு பாக்கி எழுப்பு மேலே போகலாம். சதமுகமணி நீலா சாருகல்காரகஸ்தா தனவர் நமிதான் கீதாந்திரவா செல்ல சிந்துவோ அழகவனிகிதாபி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசதிகிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ இது விகசித பக்தி ருத்திதம் வெங்கடேசா முகுகுண ரமணீயா பக்தி கோதா துஜம்யா சுபவதி முகுமான்ய ஸ்ரீமதோ ரங்கவர்த்துகோ சரணகமல சேவா சாஸ்வதியம் அபிபஷ்யே. திருவாழி பூரத்து ஜகத்துதி தாழ்வாழியே
திருப்பாவை 30 தப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்போதூர் மாமனுக்கு பின்னாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரரங்கற்கே கண்ணை உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதே மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.